بسم الله الرحمن الرحيم. طويل الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى أم العجاب، ولولا أن لي معنى جميلا لبعت المكث فيها بالذهب. الشوق يبقى في اغترابي، فقير في الحياة من الصحاب، ومن يأمنك يا دنيا الدواهي، تدوسين المصاحب في التراب. وأعجب من مريدك وهو يدري بأنك في الورى. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சனிக்கிழமை தொடர் மார்க்க வகுப்பினிலே இந்த வாரம் இஸ்லாம் கூறும் ஆட்சி முறை என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான அம்சங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்று நாங்கள் இலங்கையிலே ஒரு அரசியல் சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இஸ்லாம் எங்களுக்கு அரசியல் சம்பந்தமாக என்ன சொல்கிறது, இஸ்லாம் கூறும் ஆட்சி முறை என்ன, இஸ்லாத்தில் இஸ்லாமிய ஆட்சி ஒன்று நடக்கின்ற பொழுது அதற்கு கீழே உள்ள குடிமக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு என்னென்னதெல்லாம் சொல்லித் தருகிறதோ அதை படித்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை கொண்டு முக்கியமான ஒரு சில ஹதீதுகளை நாங்கள் இங்கே தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு அருளுகின்ற பொழுது ஒரு 10 விதமான விஷயங்களில் தான் அவனாக அறிமுகப்படுத்தி வணக்க வழிபாடுகள் என அல்லாஹு தஆலா எங்களுக்கு கற்று தந்திருக்கிறான். மற்ற 90 விதமான விஷயங்களும் வாழ்க்கை என்று இந்த உலகத்திலே எங்களுக்கு அமைந்துவிட்ட ஒரு முறையை இப்படித்தான் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை தவிர வேறு எதுவும் கிடையாது. தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, உம்ரா, திக்ரு செய்தல், குர்ஆன் ஓதுதல், இது போன்ற அமல்கள் தான் இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி மனிதனது சிந்தனைக்கு உட்படாமல் அல்லது மனிதனுடைய வாழ்க்கையோடு நேரடியாக சம்பந்தப்படாமல் இஸ்லாம் அறிமுகப்படுத்திய அமல்கள், வணக்கங்கள் இவ்வளவுதான். ஆனால் 90 விதமான விஷயங்கள் இஸ்லாம் எங்களுக்கு எப்படி சொல்லித் தருகிறது என்றால், மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை, ஒரு காபிரும் முஸ்லிமும் சம்பந்தப்படக்கூடிய அன்றாட வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீ இப்படித்தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முறைதான் இஸ்லாத்திலே 90 வீதமாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய பிறப்பு, ஒரு மனிதனுடைய குழந்தை பிராயம், அதற்கு பின்னால் அவனுடைய கல்வி, அதற்கு பின்னால் அவனது திருமணம், அதற்கு பின்னால் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளல், குழந்தை வளர்ப்பு, அதற்கு பின்னால் சமூகம், அரசியல், பொருளியல் என்று மனிதன் அன்றாடம் அவனது வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகின்ற விஷயங்களில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டலைத்தான் இஸ்லாம் 90 விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு 10 விதமான விஷயங்கள் தான் இஸ்லாமாக மனிதர்களுக்கு கடமையாக்கி வணக்க வழிபாடுகள் என அறிமுகப்படுத்திய விஷயங்கள். மற்ற பெரும்பாலான விஷயங்கள் மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலாக தரப்பட்ட விஷயம். அந்த அடிப்படையில் ஏனைய மதங்களை விட, ஏனைய கொள்கைகளை விட இஸ்லாம் ஒரு சிறப்பு மார்க்கம் என்று நாங்கள் சொல்லலாம். ஏனைய கொள்கைகளை விட
ஏனைய மதங்களை விட ஒரு நல்லதொரு மார்க்கம் என்று இஸ்லாத்தை நாங்கள் சொல்லலாம். எப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலாம் என்றால், நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மதங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம், யூதம், இந்து மதம், அது போன்று இருக்கக்கூடிய பௌத்த மதம் என்று எல்லா மதங்களையும் எடுத்து பார்த்தாலும் அவர்களுடைய போஸ்டர்களிலும் நீங்கள் காணுவீர்கள், பௌத்தம் ஒரு பரிபூரணமான மார்க்கம், பௌத்தம் ஒரு பரிபூரணமான மார்க்கம், கிறிஸ்தவம் ஒரு பரிபூரணமான மார்க்கம், யூதம் ஒரு பரிபூரணமான மார்க்கம், அதிலே எல்லா சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்கின்ற போஸ்டர்களை கூட நீங்கள் காணலாம். அவர்களுடைய சஞ்சிகைகளில் எங்களது மதம் முழுமையான எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய மதம் என்பதை காணலாம். இல்லை என்றால் யாரும் அந்த மதத்திலே இருந்திருக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு பிரச்சாரங்கள் இருக்க போய் தான் அந்த மதத்திலே இருக்கிறார்கள். இருக்கிறதா இல்லையா என்பது தெரியாது விட்டாலும் இருக்கிறது என்ற ஒரு பிரச்சாரம் இருப்பதனால் தான் அந்த மதத்திலே இருக்கிறார்கள். ஆனால் என்ன பௌத்தம் சொல்லுகின்ற அரசியல் என்ன என்று பௌத்த குருமார்களிடத்திலோ அல்லது பௌத்த வேதம் என்று அவர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய ஏடுகளிலோ நீங்கள் தேடி பார்த்தால் என்ன இருக்கும் தெரியுமா? ஆட்சியாளர்கள் மக்களோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும், எஜமானன் அடிமை என்பது கிடையாது, அன்பு செலுத்த வேண்டும் என்று இருக்கும். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? இது எல்லா மதத்திலும் இப்படித்தான் இருக்கும் அரசியல். இது எப்படி இருக்கிறது என்றால், அரபியிலே தஃபல்லல் என்ற ஒரு சொல் இருக்கிறது. தஃபல்லல் என்ற ஒரு சொல் அரபு தெரியாது விட்டால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி, அரபு பேசிடலாம். உங்களோட வீட்டுக்குள்ள ஒருவர் வாராருன்னு வைங்களேன், உங்களோட வீட்டுக்குள்ள ஒருவர் வாராருண்டா வாங்கன்னு உங்களுக்கு அரபுல சொல்ல தெரியாட்டி தஃபல்லல்னா சரி, என்னது வாங்கன்னு அர்த்தம். வீட்டுக்கு வந்து நீங்க சாப்பாடு வச்சுக்கிறீங்க, தின்னுங்கன்னு உங்களுக்கு அரபுல சொல்ல தெரியாதா? தஃபத்தல் அப்படின்னா என்ன? தின்னுங்கன்னு அர்த்தம். புத்தகத்தை கையில கொடுக்குறீங்க, வாசிக்க தெரியாதா? தஃபத்தல் அப்படின்னா என்ன? வாசிங்கன்னு அர்த்தம். அதே போல அன்பளிப்பு கொடுக்குறீங்க, அந்த அன்பளிப்பை எடுங்கன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாதா? தஃபத்தல்னா என்னது? எடுங்கன்னு அர்த்தம். இதுதான் அவர்கள் சொல்லுகின்ற அரசியல் கொள்கை. எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களது பௌத்த மதமும் குடும்பத்தை சொல்லுகிறது. பிரட்டி பாருங்க, குடும்பத்தில் கணவன் மனைவியோடு அன்பாக இருக்க வேண்டும், மனைவி கணவனோடு அன்பாக இருக்க வேண்டும். எங்கள் பௌத்த மதம் அரசியலை சொல்கிறது. பிரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது? எஜமானன் குடிமக்களோடு அன்பாக இருக்க வேண்டும். இதை தவிர வேற எதுவும் காண தஃபத்தல் மாதிரி அன்பு என்ற ஒரு சப்ஜெக்டை தவிர வேற எதனை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, காணவே மாட்டீர்கள். இது போன்றுதான் கிறிஸ்தவ மதம், இது போன்றான் யூத மதம், இது போன்று ஒரு சில விஷயங்களை பொதுவாக வச்சிருப்பாங்க. இயேசு ஜீவிக்கிறார், பரலோக வாழ்க்கைக்கு நீங்கள் தயாரா என்றெல்லாம் போட்டிருப்பாங்களே, அதுல எல்லாம் பாருங்களோம், கஷ்டப்படும் ஜீவன்களுக்கு, கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு உழைக்கும் ஜீவன்களுக்கு இப்படி என்ன போட்டு அன்பு, வறுமை, ஏழ்மை இதுகளைத்தான் என்ன செய்வார்கள், அப்படியே பிரச்சாரம் செய்வார்களே ஒழிய வேறு விதமாக அரசியல் என்றால் எப்படி இன்று உலகத்திலே அரசியல் என்று மதத்தோடு சம்பந்தப்படாமல் சட்டங்களோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறார்களே, தெளிவாக எழுதியிருக்கிறார்களே, அதுபோன்று பௌத்த மதமோ கிறிஸ்தவ மதமோ யூத மதமோ இந்து மதமோ உலகத்திலே உள்ள எந்த மதங்களாக இருந்தாலும் எவர்களுமே சொன்னது கிடையாது. ஆனால் அரசியல் தங்களிடத்தில் இருப்பதாகத்தான் சொல்வார்கள். அரசியல் பௌத்தம் என்று சொல்லி ஒரு பகுதியை அவர்கள் சொல்லுகிறார்கள், பௌத்த அரசியல் என்ற ஒரு பகுதியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன இருக்கும் தெரியுமா? அவர்களாக கற்பனை பண்ணி பௌத்தம் அன்பை வலியுறுத்துவதனால் சட்டங்களிலே அன்பு கடைபிடிக்கப்பட வேண்டும், மக்களோடு அன்பாக நடக்க வேண்டும், மக்களோடு இரக்கமாக நடக்க வேண்டும், கடினம் காட்டக்கூடாது, இப்படியான வசனங்களை தான் நீங்கள் காண்பீர்களே ஒழிய வேறு விதமாக ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குற்றவியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும், அந்த நாட்டுடைய பொருளீட்டு பங்கீடு எப்படி இருக்க வேண்டும், இராணுவம் எப்படி நடக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களுக்காக யுத்தம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களுக்காக யுத்தம் செய்யக்கூடாது, பொதுமகனுக்கு அந்த அரசருடைய கடமை என்ன, அரசனுக்கு பொதுமகனுடைய கடமை என்ன, ஒரு ஆட்சியாளன் எதிர்கால வரைக்கும் இருக்கலாம், எப்படி தெரிவு செய்யப்பட வேண்டும், இதெல்லாம் இருக்காது. அன்பாக இருக்க வேண்டும். எப்படி அன்பாக, அதான் தஃபத்தல். இந்த தஃபத்தல் என்ற அரசியல் தான் எல்லா மதங்களிலும் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் ஒன்றில் மாத்திரம்தான் நீங்கள் புகாரி என்ற ஒரு புத்தகத்தை, இஸ்லாமிய ஒரு ஹதீஸ்கலை நூலை எடுத்தீர்கள் என்று சொன்னால் இதிலே ஆதாரமற்ற செய்திகள் என்றே வைத்துக் கொள்வோமே, இதுல எந்த விதமான செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை தவிர வேறு அறிவிப்பாளர் வரிசையோ சரியானது பிழையானது என்று தேடுவதற்கோ வழியே இல்லை என்று வையுங்கள், அப்பொழுதும் இஸ்லாம் சிறப்பானதுதான். காரணம், அப்படி ஒரு ஆதாரபூர்வமற்ற தொகுப்பு நூலாவது எந்த மதத்திடத்திலும் இல்லை. ஆதாரபூர்வமற்ற அல் குர்ஆன் என்ற அந்த வேதத்திற்கு சமனாக எதையும் வைத்திருப்பார்கள். அவர்கள் பகவத்கீதை வைத்திருப்பார்கள், பைபிள் வைத்திருப்பார்கள், அவர்கள் தோராவை வைத்திருப்பார்கள், இப்படி வைத்திருப்பார்கள். அதற்கு அடுத்ததாக வழிமுறை என்று நாங்கள் வைத்திருக்கிறோமே, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசை, இப்னு மாஜா, அபூ தாவூத் என்று இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த தூதருடைய வழிமுறை
எவர்களிடத்திலும் கிடையாது. அறிவிப்பாளர் வரிசையே இல்லை என்று வையுங்கள், இல்லாமல் ஒரு நூல் கிடையாது, இல்லாமல் கூட ஒரு நூல் கிடையாது. அது மாத்திரமல்ல, அப்படி ஒரு நூல் இருப்பதாக கூட வைத்துக் கொள்ளுங்கள். புகாரியை பிரட்டி பாருங்கள், சுத்தத்திலிருந்து ஆரம்பிக்கும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, திருமணம், தலாக், பால்குடி சட்டம், குழந்தை பெற்றுக் கொடுத்தல், பராமரித்தல், பால் ஊட்டல், இப்படியே வந்து கொண்டிருக்கும். அப்படியே வந்து என்னது, அதுக்கு அங்கே யுத்தம் செய்தல், இஸ்லாத்துடைய யுத்தங்கள், யுத்தம் செய்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ளணும் அப்படி ஒரு, அதுக்கு அடுத்து என்னது வராசத்து சட்டம், சொத்துக்களை எப்படி பிரிக்கணும், அதுக்கு பிறகு என்ன குற்றவியல் சட்டம், இப்படியே போய்கொண்டே இருக்கும். இப்படி கூட என்னது அந்த மாதிரி ஒரு புத்தகம் இருந்தாலும் கூட இப்படி பாடங்களாக பிரிக்கப்பட்டு இவைகளெல்லாம் இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வந்த தலைவருடைய போதனைகள் என்று அவர்களுடைய மதத்திலே சொல்லப்பட்டதாக காண முடியாது. ஆனால் இந்த இஸ்லாத்திலே எந்த அளவுக்கு சிறப்பியல்புகள் என்றால், ஆயிரக்கணக்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள், 10,000கணக்கான லட்சக்கணக்கான வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சேர்த்து இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா இல்லையா என்று சந்தேகமானது, இது நபி அவர்கள் சொல்லவே இல்லை என்றெல்லாம் என்னது டோட்டலியாக பிரித்து தேடி அலசி ஆராய்ந்து வைக்கின்ற அளவுக்கு இஸ்லாம் என்பது ஒரு சிறப்பியல்பான ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பியல்பு உலகத்திலே எந்த கொள்கையிடத்திலும் பேரளவிலே தவிர வேற எதற்கும் கிடையாது. பேரளவில் சொல்லிக் கொள்ளலாம். சகோதரர்களே, இஸ்லாத்திலே குற்றவியல் சட்டம் போன்றோ அரசியல் சட்டம் போன்றோ இருக்கின்ற ஹதீதுகள் இருக்கிறதே, அது லைவான ஹதீதாமே நாங்கள் சொல்லுகிறோமே. அரசியல் சம்பந்தமா ஒரு 100 ஹதீதை எடுத்து வச்சு அல்லது 200 ஹதீதை எடுத்து வச்சு இதுல 50 லைவ், இதுல 100 லைவ் என்று சொன்னேன்னு வைங்களே, இஸ்லாத்துல சொல்லலாம். அவர்களுக்கு அந்த லைவ்ல ஒன்று கிடைச்சுன்னு வைங்க, அவனோட மதத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல புத்த பெருமான் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கலான்னு ஒரு வசனம் கிடைச்சாலும் பெரிய விஷயம். லைவ் செய் பார்க்கறதுக்கல்ல, ஒரு வசனம் கிடைச்சாலும் என்னது அதில் அதை லைவ் பார்க்கறா ஒன்றும் இருக்காது, அந்த ஒன்று தான் மிஞ்சிருக்கும். அதை வச்சு பெருசா பேசு, புத்த பெருமான் அரசியலை பற்றி இப்படி சொன்னார் ஏன்னா அதான் மிஞ்சிக்கிறது. அதை வச்சே எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு போ, இதில் கிடைக்கின்ற பிரயோஜனங்கள் 1200 அப்படின்னு என்ன, முதலாவது, ரெண்டாவது, மூணாவது அவங்களா கண்டுபிடிச்சு என்ன செய்வார்கள், அதில் திரிப்பார்களே ஒழிய இந்த இஸ்லாத்துல இது லைஃப் அது லைஃப் லைஃப் கொண்டு வந்து என்னது ஒரு 50 மிஞ்சும். அதை வச்சு அரசியல் அமைக்கின்ற அளவுக்கு இல்லை. எங்கேயோ திருவள்ளுவர் ஒரு இடத்துல ஆமைகளுடைய ஓடுகள் போன்ற வீதிகள் என்று ஒரு வசனத்தை சொல்லிட்டாரு. சொன்னதான் கடன், பொதுமறை தானே திருக்குறள், கொண்டு வச்சாச்சு. வச்சனது பார்த்தீர்களா, அந்த காலத்துல எல்லாம் தார் ரோட் இல்லை, தார் ரோடுகள் இல்லை. அந்த நேரத்திலேயே முன்னறிவிப்பு செஞ்சிட்டார். என்னது, தார் ரோட் வரும் என்பதை என்னது முன்னறிவிப்பு செய்து விட்டார். ஏன், ஆமைகளுடைய முதுகுகள் போன்ற ஓடுகள் என்றால் ஆமையோட முதுகு எப்படி இருக்குது, தார் ரோட் மாதிரி தானே இருக்குது, அதை அன்றைக்கே முன்னறிவிப்பு செய்து விட்டார் என்று ஒன்று கிடைச்சதுக்கு அவ்வளவு என்ன செய்யறாங்க, துள்ளி பாய்வதை பார்க்கிறோம். காரணம் என்ன, அதுதான் மற்ற மதங்களுடைய மிஞ்சி இருப்பது. தங்களுடைய மரபு வழியாக கிடைத்த ஒரு வசனம் என்று ஏதாவது கிடைத்தால் மிக சந்தோஷப்படுவார்கள். ஏன், பைபிளை வைத்து கன்ஃபார்மாக இது இயேசுநாதருடைய வார்த்தை அல்ல, அல்லது இயேசுநாதருக்கு இறைவன் கர்த்தர் கூறிய வார்த்தை அல்ல என்பதை கன்ஃபார்மாக 100% தெரிந்திருந்தும் பைபிளையே வச்சிருக்கிறாங்க. இதுல பவுல் என்றவர் நிறைய சேர்த்தார் என்பது அவர்களாக ஏற்றுக்கொள்கின்ற விஷயம். சில நீ மத்தேயு அப்படியெல்லாம் வரும் இருக்குமே பைபிள்ல, எல்லாமே மத்தேயு சேர்த்தது, லூகாஸ் இப்படி எல்லாம் என்னது அவர்கள் சேர்த்தது என்று அவர பேரை வச்சே செஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் இறை வேதம் ஏத்துக்கிறாங்க, சொல்லுவாங்க இதை விட்டா வேற வழி இல்லை, இதை விட்டால் வேறு வழி இல்லை என்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் தெரியுமா, இஸ்லாம் என்றது சும்மா இஸ்லாம் கூறும் அரசியல் என்று போட்டுட்டு நாங்களாக உண்ட கற்பனை பண்ணி நாங்களாக இஸ்லாம் என்ற அரசியல் என்று சொல்ல வரல. இஸ்லாமிய அரசியல் என்று சொன்னால் குர்ஆன் அதை பத்தி நிறைய பேசும், ஹதீஸ்கள் அதை பத்தி நிறைய பேசும், லட்சக்கணக்காக ஆயிரக்கணக்காக பேசும், ஆயிரக்கணக்காக சட்டங்களை சொல்லும். அதுதான் இஸ்லாமிய அரசியல், சாதாரணமாக சொல்லவில்லை. இதை நீங்கள் இஸ்லாத்துடைய தனி சிறப்பியல்புகளில் இது உண்டு என்பதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுக்கு தெரியும் மைக்கேல் எச் ஹார்ட் த 100 பேர் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். உலகத்திலே இடம் பிடித்த 100 பேர் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூலிலே எந்த இதுவரைக்கும் மேற்கத்தே உலகில் 90% சிந்தனை போக்கிற்கு மாற்றமாக அந்த நூலை எழுதுகிறார். அங்கே மேற்கத்திய உலகில் எழுதினர் எப்படி எழுதுவார்கள், உலகத்திலேயே மிக பணக்காரன் பில் கேட்ஸ் முதலாவது அப்படிதான் எழுதுவார்கள், அல்லது மிகப்பெரிய தொழிலதிபர், அல்லது மிகப்பெரிய சாஃப்ட்வேரை கண்டுபிடித்தவர், இந்த மாதிரி டெக்னாலஜியில் புரட்சி ஏற்படுத்தியவர், இப்படித்தான் எழுதுவார்களே ஒழிய இந்த மைக்கேல் எச் ஹார்ட்டுடைய அணுகுமுறை போன்று யாரும் எழுதுவது கிடையாது. மைக்கேல் எச் ஹார்ட்டுடைய அணுகுமுறையின் காரணமாக அந்த புத்தகம் மேற்குலகிலும் இடம் பிடித்தது, அரபுலகிலும் இடம் பிடித்தது, இன்று தமிழ் உலகிலும் இடம் பிடித்திருக்கிறது. 100 பேர் என்று தமிழ்ல புத்தகம் வந்துச்சு, மனவை முஸ்தபா மொழிபெயர்த்தார். சகோதரர்களே,
அந்த புத்தகத்தில் அவர் என்ன கருதுகிறார் என்றால், இந்த உலகத்துடைய போக்குக்கும் இந்த உலகத்துடைய திசையும் முழுமையாக மாறுவதற்கு காரணமாக இருந்த 100 பேரை பட்டியல் போடுறார். இந்த உலகத்துடைய போக்கு திசை, உலக மக்கள் இருக்கிறாங்களே, இந்த மக்களுடைய போக்கிலையும் திசையிலையும் அபிவிருத்திலையும் 100க்கு 100% தாக்கம் செலுத்தியவர்கள் என்ற பட்டியல் 100 பேரை தெரிவு செய்கிறார். படிக்கிறார், நிறைய வரலாறை தேடுறாரு, அவங்களோட சொந்த ஆதாரங்கள்லேருந்து தேடுறாரு. எல்லாம் தேடி போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு யாருக்கு இடம் கொடுத்தாரு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது அவர்தான். முதலாவது 100 பேர் உலகத்தில் இந்த உலகத்துடைய போக்குகள் மாறுவதற்கு மிகச்சிறந்த முதலிடம் யாருக்கு? ப்ரொஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப இரண்டாவதாவது கிறிஸ்தவரான இயேசுநாதருக்கு, கிறிஸ்தவ பிரச்சார இயேசுநாதருக்கு இடம் கொடு. இரண்டாவது யாருக்கு? நியூட்டன். மூணாவது இயேசுநாதர், நாலாவது புத்தர், அப்படி போகுது. சகோதரர்களே, முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், இரண்டாவது இந்த உலகுடைய இன்றைய நவீன ரீதியான எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும், அதாவது அடித்தளமாக இருந்த நியூட்டனுடைய கிராவிட்டி என்ற ஈர்ப்பு சக்தி, இந்த கண்டுபிடிப்புக்கு இடம் கொடுக்கிறார் என்று சொன்னால் கற்பனை பண்ணி பாருங்க எந்த இடத்துல கொண்டு வச்சுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அவர் சொல்லுகின்ற முதல் காரணம் என்ன தெரியுமா? முஹம்மத் இந்த உலகத்தில் ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்தது மட்டுமல்லாமல் அந்த கொள்கையுடைய அனைத்து பகுதிகளையும் தானே முன்வந்து கற்றுக் கொடுத்தார். அதான் அவர் பாயிண்ட். அவர் ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்திட்டு மாணவர்களை உருவாக்கி நல்லா கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகல. அவர் என்ன செய்யறாரு? தானே முன்னின்று இப்படித்தான் நீங்க சுத்தம் செய்யணும், இப்படித்தான் நீங்க கடவுளை வணங்க வேண்டும், இப்படித்தான் நீங்க ஆட்சி செய்ய வேண்டும், இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும், குற்றவியல் சட்டத்தை நிறைவேற்றணும், இப்படித்தான் பொருளாதார பங்கீடு செய்யணும், இப்படித்தான் வியாபாரம் செய்யணும் என்னது தானே முன்னின்று எல்லாவற்றையும் முடித்து விட்டு போய்விட்டார். விதத்து செய்யறதுக்கு இடம் இல்லை என்றார் அவர். வணங்கிட்டா முழுமையாகவே அவராக முன்னின்று செய்துவிட்டு போய்விட்டார் என்று சொல்றாரு. முதல் காரணம். இரண்டாவது, ஆன்மீக ரீதியாக மட்டுமல்லாமல் உலகில் பெரும் ஒரு ஆட்சி அமைப்பை ஏற்படுத்துகின்ற விஷயத்தில் இந்த முகமதுடைய மார்க்கம் செல்வாக்கு செலுத்தியது. பெரியோர் சாம்ராஜ்யத்தை உலக வரலாறு ஒத்த எழுதுறான்னு வைங்களே, இஸ்லாம் என்ற கற்பனையை எல்லாம் உலக வரலாறு எழுதுறான். இஸ்லாத்தை தவிர்த்து எழுதலுமா? இயலாது. இஸ்லாத்தை தவிர்த்து எழுத ரோம பாரசீகம் என்று பேசிட்டு வரக்கூட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பேசித்தான் ஆக வேண்டும். ஐரோப்பாவுடைய வரலாறு எழுதுறேன்னு சொன்னா அது ஸ்பெயின் வரலாறு அவன் எழுத போறான்னா அங்கே ஆட்சி செய்தவர்கள் என்னது முஸ்லிம்கள் என்ற ஒரு வரலாறு என்ன செய்யணும்? எழுதித்தான் ஆகணும். இந்தியர்கள் தங்களோட சொந்த வரலாறு எழுத போறாங்கன்னா முகலாயர்கள் என்ற ஒரு பகுதி என்ன செய்யணும்? எழுதித்தான் ஆகணும். அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்தது? உலகத்தில் ஒரு வரலாறு ரீதியாக இடம் பிடிக்கின்ற அளவுக்கு முகமது காரணமாக இருந்தார். இது அவருடைய பார்வை. சகோதரர்களே, இதை மனசுல வச்சுக்கணும். இஸ்லாம் இன்றைக்கு நாங்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத் என்ற விஷயங்களோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் இந்த உலகம் எங்கெங்கெல்லாம் எங்களை அழைத்து சொல்லுமோ அங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள் இருந்து கொண்டிருக்கும். நீங்க கடல்ல போறீங்கன்னு சொன்னா கடலுக்கு 2-3 விஷயம் இஸ்லாம் சொல்லிக்கும். விளங்கிட்டான்? கடல்ல உழுவெடுக்கலாமா சொல்லியும். விளங்கிட்டா? கடல்ல பிரயாணத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, கடல்ல எப்படி நடந்து கொள்ளணும் அதை பத்தி என்ன இஸ்லாம் சொல்லுது, எப்படி தொழுகிறது அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லு ஒரு பகுதி இருக்கு. திடீர்னு விண்வெளிக்கு போறீங்களா அதுக்கு இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கும், அதுக்கு ஒரு 5-6 சட்டங்களை சொல்லி இருக்கும். திடீர்னு குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்த போறீங்களா அங்கேயும் இஸ்லாம் இருக்கும். அப்படி என்று சொன்னால் இஸ்லாம் என்பது ஒரு உலகியல் ரீதியான மார்க்கம், தனிச்சிறப்பியல்புகள் நிறைந்த மார்க்கம் என்பதனை உலகமே இன்று ஏற்றுக்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அரசியல் என்கின்ற அமைப்பையும் உலகத்திலே ஆட்சி முறை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன பார்க்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இஸ்லாத்துடைய இன்னொரு தனிச்சிறப்பியல்பு தான் சட்டங்களை சொல்லுகின்ற பொழுது சாத்தியமோ இல்லையோ சொல்லித்தான் ஆகுவேன் என்று இஸ்லாம் சட்டங்களை சொல்லாது. சாத்தியமோ இல்லையோ சொல்லித்தான் ஆகுவேன் என்று சொல்லாது. அல்லது எல்லா மக்களுக்கும் இது அவ்வளவு நன்றாக படாது என்று சொல்லாமல் இருக்கவும் செய்யாது. உதாரணமா விவாகரத்து என்ற ஒரு சட்டத்தை ஒரு 50 பேர் இருக்கிறாங்க இந்த ஊர்ல. இஸ்லாம் சொல்லுது விவாகரத்து இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து முடிவு செய்துங்கள் என்றா என்ன முடிவு எடுப்போம்? விவாகரத்து கூடாது, அப்படிதான் முடிவு எடுப்போம். வணங்கிட்டானே, இங்க உள்ள படிச்சவங்க எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்களா முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றா என்ன செய்வோம்? விவாகரத்து என்பதை நாங்கள் நீக்க வேண்டும் என்றுதான் முடிவு எடுப்போம். அது பெண்களுக்கு செய்கின்ற அநியாயம் முடிவெடுத்துருவோம். ஆனா இஸ்லாம் அப்படி இல்லை. இஸ்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம். மனித இயல்புகள், மனித குணங்கள் எல்லாவற்றையும் தெரிந்த ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம். இஸ்லாம் என்ன சொல்லுது? தலாக்கை பத்தி சொல்லுகின்ற பொழுது, நபியே நீங்கள் தலாக் பண்ணினால் இத்தாவோடு தலாக் பண்ணுங்கள். நபியே, மோசமான விஷயம் வேணா நபியை நல்லா விழிக்க மாட்டான். நீங்கள் தலாக் பண்ணினால் இத்தாவோடு தலாக் பண்ணுங்கள். காரணம், இது ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம்.
எங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படித்தான் படும். பௌத்த மதம் தலாக்கை விமர்சிக்கும், கிறிஸ்தவ மதம் தலாக்கை விமர்சிக்கும், யூத மதம் எல்லாம் விமர்சிக்கும். இஸ்லாம் தலாக்க முதலிடத்துல வச்சிருக்குது, அதை தடை செய்யல. காரணம் தலாக் வரவேற்கப்பட்டது என்பதற்காகவா? அதற்காக அல்ல. எதற்காக வேண்டி என்று சொன்னா, இந்த தலாக்கண்டு சட்டத்தை நீங்க எடுத்துருங்க பாப்போம். தலாக்கண்டு சட்டத்தை எடுத்தா பெண்கள்ல கொலை அதிகரிக்கும், அவ்வளவுதான். உங்களுக்கு மனைவியை தலாக் பண்ணலாம், அதே நேரத்தில் அவ பிடிக்கவும் இல்லை, இன்னொரு ஆளோட வாழவும், அதுக்கு உங்களுக்கு வழியும் இல்லை. என்ன செய்வீங்க? கொண்டு போட்டு அடுத்த கல்யாணம் முடிக்கலாம், அதான் முடிவெடுப்பான். அதனால தான் இந்து மதங்களில் என்னது காரணம் அறியாத எத்தனையோ கொலைகள் அதிகரிப்பதை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாம் என்ன செய்யும்? இந்த விவாகரத்தை பிளாக் பண்ணினால் இதைவிட பெரிய ஒரு பாதகமான விளைவு என்ன செய்யும்? ஏற்படும். அதே நேரத்தில் காரணம் சொல்லிட்டு தான் நீ தலாக் பண்ண, காரணம் ஒன்று இருக்கணும். கட்டாயம் ஒரு காரணம் இல்லாமல் நாங்கள் தலாக் பண்ண கூடாது. ஆனால் நீ தலாக் சொல்லுகின்ற பொழுது காதியாரிடத்தில் காரணத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை போட்டுச்சுன்னு வைங்களேன், லேசா திருட்டு பேத்துருவான். உங்க ஆண்மை இல்லை என்றோ பெண்மை இல்லை என்றோ முடிஞ்சிருமே. அதோட என்ன செக் பண்றதா? முடிஞ்சிடும் அதோட. இஸ்லாம் அதனால என்ன சொல்லுச்சு? தலாக் பண்றா நியாயமான காரணம் இருக்கணும், அது குருவா எச்சரிக்குது, எல்லாம் சொல்லுது. ஆனா சொல்ல தேவையில்லாத, என்ன செய்ய தேவையில்ல? சொல்ல தேவை. யார சொல்லல? இவரை நான் தலாக் பண்ண, ஒரு பொம்பளை சொல்றா, இது ஆம்பளை நினைச்சிட கூட, ஒரு பொம்பளை இவரோட எனக்கு வார விருப்பம் இல்லை என்று ஒரு காரணத்தை அவவா சொல்றா. அப்ப ரசூலாங்கிற தருத்தீன ஹதீகத்தஹு, அவருடைய தோட்டத்தை நீங்க திருப்பி கொடுப்பீங்களான்னு மகாராஜன் கொடுப்பேன். ஹலாஸ், தலாக் பண்ணி விட்டாங்க ரசூலாங்க, விவாகம் ரத்து செஞ்சு விட்டாங்க. காரணம் என்ன? கொடுத்த மகரை திருப்பி கொடுக்குறீங்களா அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்? அவரிலிருந்து விவாக விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப இதை என்ன செய்யலாம்? மனிதன் மூளை என்ன செய்யும்? இதுல என்னமோ இருக்கிற பெண்களுக்கு அநியாயம் மாதிரி நினைக்கும். ஆனால் அந்த சட்டம் இல்லாத இடங்களில் பெண்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களோடு இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது அநியாயம் இல்லைன்னு விளங்கும். அதனால தான் ஒரு நவீன அறிஞர் சொல்றாரு, இன்றைய காலத்தில் விவாகரத்து நபியோடைய காலத்தை விட குறைவு. நபியோடைய காலத்தை விட இன்றைய காலத்தில் விவாகரத்து குறைவு. ரசூலுல்லாஹி காலத்தில் விவாகரத்து கூடுதலாக இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தை விட இன்றைய காலத்தில் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள். நபியோட காலத்தில் விதவைகள் குறைவு வேண்டாம். ரிசால்ட் பார்த்தீங்க அப்படியே, விவாகரத்து கூட ஆனா விதவைகள் இல்லை. இன்று விவாகரத்து குறைவு, விதவைகள் நிறைவேறாங்க. அப்படின்னா என்ன? இங்க பரிகாரம் இல்லை, இந்த சமூகத்தில் அதற்கான பரிகாரம் இல்லை என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார். அப்ப இஸ்லாம் என்ன செய்து என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு அரசியல் சட்டங்களை போடுகின்ற பொழுது கூட அந்த சில மனிதனுடைய மனோ இயல்புகளை எல்லாம் நிறைய கவனித்துத்தான் அந்த சில சட்டங்களை இஸ்லாம் போட்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நடக்கின்ற ஆட்சியை பற்றி சொல்லுகின்ற பொழுது அற்புதமான சில விஷயங்களை குர்ஆனிலே சொல்லுகின்றான். நிறைய இடங்களில் அல்லாஹு தாலா இந்த ஆட்சியை மனிதர்களுடைய கற்பனையில் முல்க், அது ஆட்சி என்று தான் சொல்வார்கள். அந்த மாதிரி இடங்களில் மாத்திரம் முல்க் என்று, ஆட்சி என்றும் முழுக் மன்னர்கள் என்றும் பயன்படுத்துகிறான். ஆனால் அல்லாஹ்வாக சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலா எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? அனந்தரம், சொத்துக்கு உரிமையாகுதல், வாரிசாகுதல் என்றுதான் ஆட்சியை பற்றி சொல்லுகிறான். ஆட்சியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொத்துக்கு உரிமையாகுதல், வாரிசாகுதல் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அப்படின்னா என்ன? இந்த உலகம் இருக்குதானே, இப்போ ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியா எத்தனை, ஒரு 10,000 வருஷம் பழமைன்னு வைங்களேன், இதுல எத்தனை பேர் இது ஏண்ட இடம்னு சொல்லிப்பாங்க? இந்த 10,000 வருஷத்துலையும் இது ஏண்டதுன்னு 20 வருஷம் ஒருத்தன் சொல்லிப்பான், அவன் பேத்துருவான். மர 20 வருஷத்துல என்னது இது ஏண்டதுன்னு இன்னொருத்தன் சொல்லுவான், அவன் பேத்துருவான். அவன் கொஞ்சம் காலம் ஆண்டுட்டிப்பான். இன்னொரு 20 வருஷத்துல இது நான் தான் அரசு என்று சொல்லுவான், அவன் ஆண்டுடுவான். இப்படியே 10,000 வருஷமா அந்த இடம் போய்க்குமே, அந்த ஆக்கள் மௌத்தாய் போய்ப்பாங்களே ஒழிய அந்த இடம் அங்கனிக்கே தான் இருக்கும். அந்த நீர்நிலைகள் அங்கனிக்கு தான் இருக்கும். அந்த மக்கள் வாழ்ந்த இடங்கள் அங்கனிக்கு தான் இருக்கும். அந்த மக்களுடைய அந்த வசதிகள் அங்கனிக்கு தான் இருக்கும். ஆனா ஏண்ட சொன்னவன்லாம் என்ன செஞ்சிருப்பான்? மௌத்தாய்க்கண்டே இருப்பான். அதனால அல்லாஹு தாலா சொல்றான், ஆட்சிய வராசத் இன்ன, அதாவது இந்த பூமியை அனந்தரம் கொள்பவர்கள், வராசத்தாக்குபவர்கள் ஈமான் கொண்டவர்கள் தானே அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ஃபிரௌன் இருக்கிறான் தானே, இந்த ஃபிரௌனுடைய ஆட்சி, ஃபிரௌன் என்ன சொன்னா? இந்த நைல் நதி எனக்கு கீழே ஓடுது, நான் தான் அல்லாஹ் என்றெல்லாம் ஃபிரௌன் சொன்னான். இந்த ஃபிரௌனை கடல்ல மூழ்கடிச்சிட்டு அல்லாஹு தாலா சொல்லுகிறான், கம் தரகு மின் ஜன்னாத்தி வ உயூன் வ ஸுரூஇன் வ மகாமின் கரீம் வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன் கதாலிக வ அவ்ரத்னாஹா கௌமன் ஆகரீன். அழகான வசனம் சகோதரர்களே. ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வமா கானூ முன்தரீன். ஆட்சியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஃபிரௌனை மூழ்கடிச்சிட்டு தானே அல்லாஹ் கேட்கிறான், எத்தனை தோட்டங்களையும், எத்தனை நீரருவிகளையும், எத்தனை விவசாய நிலங்களை, எத்தனை கௌரவமான இடங்களை அவர்கள் விட்டு சென்றார்கள். எத்தனை தோட்டங்கள், எத்தனை விவசாய நிலங்கள், கௌரவமான இடங்கள்,
எத்தனை நதியோரங்கள் அவர்கள் விட்டு சென்றார்கள். வன அம்மத்தின் எத்தனை இன்பமான பொருள்கள் கானு ஃபீஹா ஃபாக்கின் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த எத்தனையோ இன்பமான பொருள்களை விட்டு சென்றார்கள். அவ்வாறுதான் அந்த இடங்களை இன்னொரு பேருக்கு நாங்கள் சொந்தமாக்கினோம். அந்த இடங்களை இன்னொரு சமுதாயத்துக்கு அனந்தரமாக்கினோம். இவர்கள் மரணித்த பின்னால் விட்டு சென்றார்களே, அவர்கள் மரணித்த பின்னால் அவர்களுக்காக வானம் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை என்றால் அவர்களுக்காக வானம் அளவும் இல்லையே. ஏண்ட வானம் ஏண்ட பூமி எனக்கு இருந்தாங்க அலனுமே, ஏண்ட புள்ளேண்டு இருந்தா நாங்க மௌத்தா புள்ள அழுகுதானே. இப்ப ஏண்ட வானம் ஏண்ட பூமி என்று என்ன செய்யணும்? வானம் பூமி அலனும். ஃபமா பக்கத் அலைஹி முஸ்ஸமா உவல் அர்து வமா கானூ முன்தரீன். அதற்காக வேண்டி வானம் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றார். இது கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? ஆட்சியாளர்கள் இந்த பூமியில ஆட்சி செய்யணும். போனா இன்னொருத்தன் வாரது கதாலிக்க வஅௌரத்னாஹா கௌமன் ஆகரி, இன்னொரு குரூப் வரும் என்றான். அல்லாஹ் தஆலா முல்கை பற்றி ஒரு அழகான வசனத்தை சூரா ஆல இம்ரானிலே சொல்லுகிறான். சகோதரர்களே, எப்படி? குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், சொல்லுங்கள் நபியே, ஆட்சி அதிகாரங்களை கையில் வைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீனே, துஅத்தில் முல்க மன் தஷா, துஅத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்குகிறாய். வ துஇஸ்ஸு மன் தஷா, நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய். வ துதில்லு மன் தஷா, நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். பியதிக்கல் கைர், அனைத்து நலவுகளும் உனது கையில் தான் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ அனைத்து வஸ்துவின் மீதும் சக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்றான். குர்ஆன்ல ஆட்சி என்று சொல்லி ஒரு சூரா, என்னது? சூரத்துல் முல்க். சூரத்துல் முல்க். அதுல பாருங்க, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு என்று ஆரம்பிக்குது. எவனது கையிலே ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்றனவோ அவன் பரக்கத்து பெற்று விட்டான் என்று சொல்லி ஒரு வசனம் வருது. அதுல அல்லாஹ் தஆலா அவனுக்கு தான் ஆட்சி இடத்தை வழங்கப்படுத்துறான். பூமியை ஆட்டி உங்களை நான் உள்ளுக்க விழுங்க வச்சுட்டு என்று சொன்னா இதுல இருந்து உங்களை காப்பாத்துறவன் யாரு என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நீங்க குடிக்கிறீங்களே தண்ணி, அதை நீங்க எடுக்க இயலாத இடத்துக்கு நான் பணிச்சிட்டு என்று சொன்னா இதிலிருந்து காப்பாற்றுவர்கள் யாருன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். வானங்களை பார்த்தீங்களா? பூமிகளை பார்த்தீர்களா? அந்த வானத்திலே போகின்ற பறவைகளை பார்த்தீர்களா? அவைகளை சிறகு விரித்த வண்ணமும் ஆட்டிய வண்ணமும் நீட்டிய வண்ணமும் போகின்றது. இந்த அமைப்பை கொடுத்தவன் யார் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஆட்சியாளர் என்ன செய்யலாம் தெரியுமா? இருக்கிற செட்டப்புக்குள்ள வரலாம். ஒரு ஊடெல்லாம் கட்டி எல்லாம் வச்சு தளபாடங்கள்லாம் போட்டவரோ போங்க, ஒரு 5 வருஷம் வாழுங்கன்ற மாதிரி தான் இடம். விளங்கிட்டா? புட்டுவம் போட்டதுனா, ஊடு கட்டினதுனா, இதான் சுவிட்சு, இதான் ஃபே, இப்படித்தான் கரண்ட் போடணும், எல்லாம் செஞ்சுட்டு இப்போ நீங்க வாழுங்க. அதான் ஆட்சி. அங்க லைட் போடவோ புதுசா கட்டுறதுக்கோ தூணை மாத்துறதுக்கோ அதிகாரம் இல்லை. இருக்கிறத பயன்படுத்திட்டு போகலாம். ஆனா பெண்ணாக்குறதுக்கு ஆட்சியாளருக்கு இயலாது, பெண்ணை ஆணாக்குறதுக்கு இயலாது. உங்களுக்கு ஆம்புள்ள தான் பிறக்கும் என்று ஏற்பாடு செய்ய இயலாது, அல்லது உங்களுக்கு பெண் தான் பிறக்கும் என்று ஏற்பாடு செய்ய இயலாது. இந்த நாட்டில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம் தான் பிறக்க வேண்டும் என்று சட்டம் போட இயலாது. ஒன்றும் செய்ய இயலாது. இருக்கிற நதியை தூக்கி அங்கே போட இயலாது, அங்கே இருக்கிற நதியை இங்கே மாற்ற இயலாது, இங்கே இருக்கிற கடல் தண்ணி அங்கே எல்லாம் அப்படியே இருக்கும். விளங்கிட்டா? ஏன் நான் மௌத்தாக மாட்டேன்னு சட்டம் கொண்டு வர இயலாது, மற்றவர்களை மௌத்தாக்க ஆகாமிக்க சட்டம் கொண்டு வர இயலாது. அப்படியே இருக்கும். இருக்கிற மாதிரி இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி என்னது, களவெடுக்க கூடாது, கொள்ளையடிக்க கூடாது, அப்படி சட்டம் போட்டுக்கிறேன், இந்த உனக்கு சோறு வேலை, அப்புறம் நீ மௌத்தா பேத்துரு. இதான் ஆட்சி. ஆனா என்ன நினைக்கிறான்? எல்லாமே எனக்கு என்ன மாதிரி தான் மனுஷன் நினைக்கிறான். எல்லாமே எனக்கு என்ற மாதிரி தான் நினைக்கிறான். சகோதரர்களே, ஆக குர்ஆன் சொல்லுது என்ன தெரியுமா? இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு அனந்தரமாக தந்திருக்கக்கூடிய சொத்துக்கள். நீ போனியண்டா இன்னொரு சமுதாயம் வரும். சகோதரர்களே, இதுதான் இப்ப இன்றைக்கு அமெரிக்கா இருக்குது. 50 மாநிலங்களை கொண்ட மிகப்பெரிய பிரதேசம். சகோதரர்களே, அப்படி ஒரு பிரதேசம். என்னது? எத்தனையோ ஜனாதிபதி நாடு கண்டுட்டு நான் தான் என்ற ஒருத்தன் கத்துவான், அவன் போயிடுவான் 5-6 வருஷத்துல. இன்னொத்த வருவான், நான் தான். இப்படியே காலங்கள் போய்கொண்டிருக்கிறதே ஒழிய யாராலும் அந்த இடத்தை கொண்டு போய் கபருக்குள்ள வைக்க முடியவில்லை. அப்ப ஆட்சி என்பது இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட், உனக்கு நான் தருகின்ற ஒரு கிஃப்ட். அந்த கொஞ்சம் காலத்துக்குள்ள நலவு செஞ்சீனா உனக்கு நல்லது. இல்ல ஏண்டா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று கொடுப்பது மாதிரி ஆட்சி என்பது ஒரு கிஃப்ட். இது இஸ்லாத்துடைய முதல் பார்வை. ஒரு இஸ்லாமியன் படித்து மார்க்கத்தை விளங்கி ஆட்சிக்கு வருகின்றவனாக இருந்தால் இதோட தான் வருவான். இந்த விளக்கத்தோட என்ன செய்வான்? வருவான். அப்படிப்பட்ட வரலாற்றை இஸ்லாம் கண்டது. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லா ஆட்சியாளர்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. எல்லா ஆட்சியாளர்களும் மார்க்கப்பட்டோடு இருக்க மாட்டார்கள். எப்படி வருவார்கள்? கேட்டுத்தான் வர பார்ப்பார்கள். எனக்கு இந்த ஆட்சி தேவை, பைபோஸாக இன்னொத்தனை கொண்டு வெட்டித்தான் வர பார்ப்பார்கள். முஸ்லிம்களிலும் இருப்பார்கள். இப்படித்தான் வர பார்ப்பார்கள். உமையாக்களை கொண்டு அப்பாசியாக்கள் வருவதும், அப்பாசியாக்களை கொண்டு உஸ்மானியர்கள் வந்ததும் உலகத்தில் நடந்துச்சா இல்லையா?
ஆட்சி என்றது என்னது, ஒத்தனை வெட்டு இன்னொத்தன் வாருகின்ற இயல்பு இருக்கும். ஆனா உண்மையாக ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளன் வரணும்னா அவன் கேட்டு வரக்கூடாது. நபியோட இடத்துல ஒரு நபித்தோழர் வாராரு, யார் ரசூலுல்லாஹ் இந்த பொறுப்பை எனக்கு தாங்க, ஒரு ஏரியாட தலைமை பொறுப்பை எனக்கு தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னாலா நுவல்லிஹா மையஸ்அலுஹா, இதை கேட்கின்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். இந்த ஆட்சியை கேட்டு வராங்களே அவங்களுக்கு நாங்கள் பொறுப்பாக நிறுத்த மாட்டோம். கேட்க வேட்பாளர்கள் இல்லை, விளையாட்டானே வேட்பாளரா நீங்க நிக்க வேணாம், நாங்க ஏற்படுத்துவோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாங்கள் ஏற்படுத்துவோம், நீங்க வந்து கேட்டீங்கன்னா தரமாட்டோம், நீங்க கேட்டீங்கன்னா தரமாட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி ஒருவர் ஒரு இடத்துக்கு நான் தகுதி, நான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் இஸ்லாத்துல அவர் அந்த ஏரியால பார்க்கணும், என்னை விட இந்த நிர்வாகத்தை செய்யக்கூடிய அளவில் ஆட்சி நிர்வாகத்தை செய்யக்கூடிய அளவில் தகுதி வேறு யாரிடத்திலும் இல்லை. இதை நான் விட்டேன் என்று சொன்னால் நாசமாக போய்விடும், ரெண்டாக போய்விடும், உடைஞ்சிரும், அதாவது ஒற்றுமை சீர்குலைந்து விடும், கட்டுப்பாடுகள் இழந்து விடும் என்ற ஒரு நிலைமையை கண்டால் மாத்திரம் இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்தி இன்னி ஹஃபீதுன் அமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரே, என்ன நீங்க அந்த பொருளாதார பொறுப்புக்கு ஆக்குங்க, நான் நல்ல முறையில் பாதுகாப்பேன், நம்பிக்கையாளன் என்று அந்த மாதிரி சொல்லலாம். இல்லாது விட்டால் யாராலும் என்ன செய்ய முடியாது, அப்படி கேட்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப முதலாவது அம்சம், இஸ்லாமிய ஆட்சியாளன் ஒருவனுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற விஷயமே என்ன, இஸ்லாம் இந்த உலகம் என்பது ஆட்சி என்பது அல்லாஹ் தஆலா ஒரு கிஃப்டா தரது, இங்க ஒன்றும் மாத்துறதுக்கு இல்லை, இருக்கிறத செட்டப்பை கொஞ்சம் ஒழுங்கா அப்படி செஞ்சுட்டு போகலாமே ஒழிய உருவாக்குறதுக்கோ மாத்துறதுக்கோ எதுவும் இல்லை, இருக்கின்றவர்களை நிர்வகித்து விட்டு போகலாம், இதற்குத்தான் ஆட்சி என்று இஸ்லாம் சொல்லுது. இதை விளங்கி வாரவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அபூபக்கர் எல்லாம் வந்தாரு, உமர் வந்தாரு, உஸ்மான் வந்தாரு, அலி வந்தாரு, முஆவியா வந்தாரு ரலியல்லாஹு அன்ஹு. இதுக்கு அங்கல மற்றவங்கள யார் ரசூலுல்லாஹ்வோட பயிற்சி பெற்றவங்களா? இல்ல. அப்ப அதுக்கு அங்கல ஒரு சிலர் உமர் பின் அப்துல் அசீஸை காணலாம், உமர் பின் அப்துல் அசீஸை காணலாம், இது போன்ற ஒரு சில நல்லவர்களை தான் என்ன செய்யலாம், வரலாற்றில் காணலாம். ஆனால் அதை நாங்கள் 100% சொல்ல முடியாது, எல்லாரும் முழுமையாக மார்க்கப்பட்டோடு வருவார்கள் என்று. சிலவங்கள்ட்ட அளவு வீதங்கள் குறைஞ்சிருக்கும். சரி, இப்ப இரண்டாவது கட்டத்துக்கு வாங்க. இந்த அளவு வீதங்கள் எல்லாம் குறைஞ்சி ஒரு ஆள் வந்தா அவர்கிட்ட என்ன இருக்கும், ஆட்சிக்கு வந்தேன் கொஞ்சம் பெருமைக்கு, அவர் முஸ்லீம் ஆயிப்பாரு, நல்லவராய்ப்பாரு, ஆட்சிக்கு வந்தது என்ற ஒரு பெருமை இருக்கும். மகளுக்கு ஒரு கணவனை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், அவன் முஸ்லீம், 5 நேரம் தொழுறாரு, இதை தவிர அவர்கிட்ட வேற எதுவும் பொறுப்புணர்வுகள் இருக்கிற மாதிரி இல்லை என்ற அர்த்தம் என்ன, மனைவிக்கு அடி விழும். மனைவிதானே, மனைவிக்கு நான் சொல்றத நீ கேட்கணும், நீ பொம்பளைனா பேசுவியா என்று கேட்கிற வார்த்தைகள் வரும். காரணம் என்ன, அவர்கிட்ட அவ்வளவுதான் மார்க்கப்பட்டிருக்குது. சாதாரண மனைவி கணவனுக்கு இவனுக்கு என்ன செஞ்சிருது, எல்லாம் கூடிருது. அதே போல பிள்ளைகள் என்னது, கொஞ்சம் விளக்கம் இருந்தா ஒழுங்கா இருப்பான், விளக்கம் குறை வேண்டாம், கேட்டதுக்கெல்லாம் அடி விழும், எல்லாத்துக்கும் அடி விழும், விளக்கம் இல்லாம அடி விழும். காரணம் என்ன, அவனுக்கு தெரிஞ்ச பயிற்சியா தான். இது ஒரு வீட்டுக்குள்ள. அப்போ ஒரு நாட்டுக்கு, ஒரு சாம்ராஜ்யத்துக்கு இப்படி ஒரு தலைவர் வந்தா என்ன செய்வா, சொன்னா கேள், அவ்வளவுதான், இல்லைண்டா போக வேண்டி வரும், வெட்டுவான், கொத்துவான், அநியாயம் செய்வான். இந்த மாதிரி நிலைமையில என்ன செய்யறது, வழிகாட்டுது இஸ்லாம். இந்த மாதிரி நிலைமையில மனுஷன் என்ன முடிவெடுப்பான் தெரியுமா, 5 பேர் கூடி, 6 பேர் கூடி, 8 பேர் கூடி, 10 ஆகி 1000 ஆகி 2 பார்க்கணுமா, யுத்தம் செய்வோம், இவனை என்ன செய்யணும், கொல்லணும் என்று நாட்டுக்கு எதிராக புரட்சியைத்தான் உலகம் ஆதரிக்கும், உலக கொள்கைகள் ஆதரிக்கும். இஸ்லாம் சொல்லிச்சு இல்லை. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு கட்டம் வந்தால் உலகத்துடைய இயல்பு என்ன தெரியுமா, அதாவது சபக நாட்டு ராணி தண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த பிரதேச பத்தி பேசிக்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதுக்குள்ள வந்துருவாங்கன்றத பத்தி மசூரா பண்ணக்குள்ள அவர் காஃபிரா இருக்கிற டைம் அவர் சொல்றா, இன்னல் முலூக இதா தஹலு கரியத்தன், மன்னர்கள் ஒரு கிராமத்திற்குள் நுழைந்து விட்டால் அந்த சமூகத்திலே உள்ள கண்ணியமானவர்களை எல்லாம் 2ஆம் தர மக்களாக, கேவலமானவர்களாக ஆக்கி விடுவார்கள் என்று அந்த நாட்டு ராணி சொல்றா. அது அல்லாஹ் முடிக்கின்ற பொழுது வக்கதாலிக யஃஅலு, அப்படித்தான் செய்கிறார்கள், அப்படித்தான் செய்கிறார்கள் முடிச்சான். அதனால நான் சுலைமானிடத்தில் போக விரும்புகிறேன் என்று சொல்றான். அதே மாதிரி மன்னர்கள்ட்ட அப்படி ஒரு இயல்பு இருக்கும். அப்ப என்ன செய்யணும், இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க இந்த மாதிரி கட்டங்கள் வந்தால் எதை பார்க்கணும் தெரியுமா, 2வது கட்டம் எதை பார்க்கணும், இஸ்லாமிய ஆட்சியை சொல்லுகிறேன். இந்த மாதிரி கட்டம் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நிபந்தனை சொல்றாங்க. இந்த 2 நிபந்தனையும் அவரிடத்தில் இருந்தால் அவர் என்ன அநியாயம் செய்தாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்ட்ட கேளுங்க கூட உரிமையை, அல்லாஹ்வுக்கு முன்னால மன்றாடுங்க, அல்லாஹ் விட்டு அழுங்க. உங்களுடைய உங்கள் சொத்துக்கள் எடுக்கப்பட்டு முதுகு உடைக்கப்பட்டாலும் இந்த எல்லையை தாண்டவானாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தி என்ன செஞ்சாலும்
இந்த ரெண்டு நிபந்தனை அவங்ககிட்ட இருக்கேன்னு சொன்னால் புரட்சி செய்ய வேண்டாம் சொன்னாங்க. என்னது? இல்லா அன் தரவ் குஃப்ரன் பவாஹன், திட்ட தெளிவாக அவர் காபிர் என்று உங்களுக்கு விளங்கிவிட்டால். இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்து குஃபர் ஒன்று செஞ்சிட்டார், தெளிவான குஃபர், இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார் என்பதை உலகமே ஏற்றுக்கொள்கின்ற அளவில் என்னது ஒரு குஃபர் என்று செய்து விட்டால் தாராளமா என்ன செய்யலாம், அவருக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கலாம். இரண்டாவது என்ன? மா அகாமுஸ் ஸலா, 5 நேரம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஆட்சியாளர்கள் 5 நேரமும் தொழுகையை நிலைநாட்டி தெளிவான குஃபரும் அவரிடத்திலிருந்து வெளிப்படாது விட்டால் அவர் என்ன செய்தாலும் என்ன செய்யுங்க, பொறுத்து கொள்ளுங்கள், சபரோடு இருங்கள், உங்களுக்குள்ள உரிமையை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த விஷயம் இருக்குதானே இஸ்லாத்துடைய அற்புதமான ஒரு வழிகாட்டல், இஸ்லாத்துடைய அற்புதமான வழிகாட்டல். தீமையை கண்டால் ஒரு மனித அதிகாரத்தால் தடுக்கணும், முடியாது விட்டால் வாயால சொல்லி அட்வைஸ் பண்ணணும், ஏலாது விட்டால் மனசால வெறுக்கணும். ஆனால் இதே விஷயத்தை ஆட்சியாளர்களோட விஷயத்துல எங்களுக்கு ஏலாது. ஏன்? தீமையை கண்டுட்டோம், எங்களுக்கு கையால தடுக்க அதிகாரம் இருக்குதா? ஏலாது. வாயால சொல்வதற்கு அதிகாரம் எங்களுக்கு இருக்கு விளங்குறதுக்கு. ஆனால் இந்த வாயால சொல்வதன் மூலம் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மாதிரி இடங்கள்ல நீ செய்யறது பிழை என்றக்குள்ள உங்களுக்கு பின்னால் என்ன செய்வான்? 10 பேர் சேருவான், என்னன்னு விளக்கம் கேட்பான். அது 20 பேராகும், 40 பேராகும், 2 லொண்டு பார்க்கணும், 2 லொண்டு நடக்கும். என்னது? ஒன்றோ அத்தனை 40 நான் உங்களுக்கு பின்னால இருந்தவன் யார் யாரெல்லாம் சந்தேகப்படுத்தப்படுவான் அவன் என்ன செய்வான்? குழந்தை அடைப்பான். அடைச்சா அப்பாவி பொதுமக்களுடைய லைஃப் எல்லாம் போயிடும், விளங்கிட்டா? அல்லது நீங்க ரத்தம் சிந்த வேண்டி ஏற்படும், யுத்தம் நடந்து ரத்தம் சிந்த வேண்டி ஏற்படும் என்பதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபதேசத்தை செய்துவிட்டு போகிறார்கள். இந்த உபதேசம் இஸ்லாமிய வரலாற்றில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் மீறப்பட்டதோ அங்கெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இடங்களெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டது. ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் கொலை செய்யப்பட்டது, இவைகளெல்லாம் அந்த விஷயத்தில் தவறுவிடப்பட்ட இடங்கள். அந்த விஷயத்திலே தவறுவிடப்பட்ட இடங்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. சகோதரர், அந்த நேரத்திலே அவர் தெளிவான ஒரு முஸ்லீமாக இருக்கிறார், குஃப்ர் செய்யவில்லை, தொழுகையை நிலைநாட்டுகிறார், சரியாக இருக்கிறார். அந்த மாதிரி நிலைமை கண்ட பின்னால் சொந்த வாழ்க்கையில் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் என்றால் எங்களால் அந்த ஆட்சியாளருடைய விஷயத்தில் பொறுமையாக போவதை தான் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதாவது புரட்சி செய்ய வேண்டாம், எதிராக கிளம்ப வேண்டாம். இஸ்லாமிய ஆட்சியை பற்றிய எங்களுடைய அகீதாவுடைய கொள்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இரண்டாவது, மூன்றாவது, ஒருவர் அப்படி மன்னருக்கு உபதேசம் செய்ய விரும்புகிறார், சொல்ல விரும்புகிறார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை மறைமுகமாக ரகசியமாக அவர் திருந்துகின்ற அமைப்புல சொல்லணும். இப்ப கணவன் இருக்கிறார், மனைவி வாரா, உங்களை எல்லாம் கணவனா எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உபதேசம் பண்ணினா நடக்குமா? வீட்டுல அது நடக்காது. காரணம், அவன் அதிகாரத்தில் இருக்கிறவன். பொம்பளை நீ எனக்கு சொல்ல வாரியான்னு கேட்பான். அவனுக்கு உரிய மெத்தட்ல சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற, மனைவியை நீங்கள் கண்டிக்கின்ற பொழுது வீதியோரங்களில் கண்டிக்க வேண்டாம், வெளியே கண்டிக்க வேண்டாம், வீட்டில தான் கண்டிக்கணும் என்றான். காரணம் என்ன? நீங்க மனைவி கணவன் வெளியே இருக்கக்குள்ள பிள்ளைகளோடு இருப்பீங்க, பிள்ளைகளுக்கு முன்னால கண்டிச்சா பிள்ளைக்கு என்ன செஞ்சிடும்? மார்க்ஸ் கூடிடும், நம்மளும் ஏசலாம், நாங்களும் என்ன செய்யலாம்? ஏசலாம். சில பிள்ளைகள் சொல்லும், பாப்பாட்ட சொல்லி கொடுக்குறேன், உம்மட்ட சொல்லும், ஏன் பாப்பா அடிக்கிற தெரியும், விளையிட்டானே, பாப்பா உமாக்கு அடிக்கிற விஷயம் தெரிஞ்சா பிள்ளைன்னு சொல்லும், பாப்பா வரட்டு நான் சொல்லி கொடுப்பேன். என்ன அர்த்தம்? நீங்க காட்டின வழி, விளையிட்டானே, நீங்க காட்டினது வேலை செய்யும். இது போன்றுதான் ஆட்சி விஷயத்திலும். அப்ப என்ன செய்யணும்? உபதேசத்தை மறைமுகமா செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. இது இஸ்லாமிய ஆட்சியாளர் விஷயத்தில் இஸ்லாம் சொல்லுகின்ற அம்சம். சகோதரர்களே, மூணாவது பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த ஆட்சி முறையை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஆட்சி முறையை நபி அவர்கள் இது மாதிரி விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு ஆட்சி விஷயத்தில் எதை கணக்கெடுக்க வேண்டும்? இப்ப இஸ்லாமிய ஆட்சியாளர் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் பார்க்கிறாரு, பள்ளிக்கு ஒரு ஆள் வாராரு, 5 நேரம் தொழுறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு, நல்ல தொழுறாரு, ஓதுறாரு, குர்ஆனை செஞ்சாரு, வா நீதான் யுத்த தளபதி. ஏன் அவ்வளோ தக்குவாவோட வைக்கிறாரு? அந்த ஆள் யுத்தத்தில் நினைச்சுவாரு, எப்படி யுத்தம் செய்யறே நம்மளுக்கு தெரியாது, என்னது அதோட என்ன நடந்துரும்? யுத்தம் வேற எங்கேயோ போய் விழுந்துரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யுத்தத்திற்கு தலைமை தாங்க வைக்கவில்லை. அவர் தான் தக்குவால மிகச்சிறந்தவர். யாரை போட்டாங்க? ஹாலித் இப்னு வலீத். யார் முன்னால் நின்றார்? ஹாலித் இப்னு வலீத். காரணம் என்ன? அவருக்குரிய தகுதி, அவர்கிட்ட தக்குவால இருக்குது, அபூபக்கர் அவரோட அளவு இல்லை. ஆனா யுத்தத்துக்கு தேவையான விஷயம் என்ன செய்யுது? அவர்கிட்ட இருக்குது. அவரை முன்னுக்கு போட்டார். அவரை முன்னுக்கு போட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். ஒரு சிறந்த தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், ஒரு சிறந்த தலைவராக இருந்தார். இந்த ஹாலித் இப்னு வலீத் ஒரு இடத்துல போய் பிழை விடுறாரு, ஒரு ஏரியாவுக்கு இஸ்லாம் சொல்ல போறாரு, ஜிஸியா அல்லது சமாதானம்
ஜிஸ்யா அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல் அல்லது யுத்தம். இந்த மாதிரி முன் வச்ச உடனே அவங்க சபகனான்றாங்க. ஒரு விளங்கலை. சபகனாண்டா நாங்க இந்த மதத்துல தான் இருப்போம் என்ற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறாரு. சபகனாண்டா நாங்க மதம் மாறி விட்டோம், அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றதா அதெல்லாம் தெரியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றதா சபகனான்றார். சபகனாண்டா இஸ்லாமா இல்லையே. காலித் இப்னு சொன்னார் வெட்டுங்கண்டாங்க எல்லாரும். அதாவது கட்டுப்படணும், சமாதானத்துக்கு வரணும் அல்லது யுத்தம் என்று அறிவிச்ச மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. யுத்தம் நடக்குது. அப்ப கொஞ்சம் பேர் அதுல பின்வாங்குறாங்க, நாங்க வெட்ட மாட்டோம்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த நியூஸ் வருது. சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்ரவ் இலைக்க மிம்மா சனஅ காலித். காலித் செய்ததை விட்டும் நான் உன் பக்கம் நீங்கி விட்டேன் யா அல்லாஹ், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. காலித் செய்ததை விட்டும் நான் உன் பக்கம் நீங்கி விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வாங்கிய ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். ஆனா அடுத்த யுத்தத்துக்கு யார் தலைவர்? காலித் இப்னு வலீத். அடுத்த யுத்தத்துக்கு யார் தலைவர்? காலித் இப்னு வலீத் தான். சகோதரர்களே, ஆக நாங்க புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரை எங்க எவருக்கு எதை நியமிக்கும் தெரிஞ்சிருந்தாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வாவில் உயர்ந்தவர், எப்படியெல்லாம் ரசூலா பாராட்டினாங்க. நீங்க பொறுப்பெடுக்க வேணாம் ரசூலாங்க, நீங்க பொறுப்பெடுக்க வேணாம். காரணம் அவருக்கு இலகிய மனம். பொறால் அவர்கிட்ட வராரு, கண்ணீர் வடிச்சுக்கிட்டே வராரு. வழக்கு விஷயம் ஒன்றுக்கு இவர் தான் அநியாயம் செஞ்சிருப்பாரு. இவர் தான் அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு கண்ணீரே வராதா இருக்கும். அவர் இயல்புலேயே சிரிக்கிற முகம் இருக்காது, உரமாயிப்பாரு. இவர் பாப்பார் என்னது இவன் அழுகிறான், அப்ப இவன் வந்து அநியாயம் இழைக்கப்பட்டதா இருப்பான். இனி இவர் உள்ள இலகிய உள்ளம். அவரு சொல்லுவாரு, நீ தான் இப்படி செஞ்சிருப்ப, நீ உன முகத்தை பார்த்தா விளங்குது எனக்கு விளங்கிட்டா அப்படின்ட்டு. ஏன் அவருடைய இலகிய உள்ளம். ரசூலுல்லாஹ் சொன்னா நீங்க என்ன செய்ய வேணா, ரெண்டு பேருக்கு இடையில் தீர்ப்பு சொல்ல போவானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி எத்தனையோ விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி முறைக்கு சொல்லி தருவார்கள். நபி அவர்கள் செய்த ஆட்சியில் யுத்தத்துக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் தௌரியா, தொழுகையில சுன்னத் இருக்குதே, நோம்புல சுன்னத் இருக்குதே, யுத்தத்துல என்ன சொன்னா தெரியுமா? தௌரியா. தௌரியாண்ட என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பத்ர் யுத்தத்துக்கு போறோம், பத்ருக்கு போறோம். பத்ருக்கு போறாங்க. போறதுல என்ன செய்வாங்க? இதுக்குள்ள 5 முனாஃபிக் இருப்பாங்களே, எதுக்குள்ள முனாஃபிக் டக்குன்னு நியூஸ் போ, ரசூலுல்லாஹ் பத்ருக்கு போறாங்க, அங்களால வாங்கன்னு. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருக்கு போறாங்க, அங்களால வாங்க. ஏன் 4 முனாஃபிக் அதுக்குள்ள இருக்கத்தான் செய்வான். திடீர்னு ரசூலுல்லாஹ் பத்ர் நெருங்குகின்ற பொழுது ரோட்டை கட் பண்ணி தபூக்குக்கு மாறுவாங்க. என்ன செய்வாங்க? தபூக்கு மாறி இப்ப நியூஸ் கொடுத்துக்கொள்ள. ஏன் மாறிட்டு ரசூலுல்லாஹ் அவரோடு உள்ளவங்களுக்கு சொல்லி வச்சிருப்பாங்க, நாங்க என்ன செய்யறோம்? தபூக் தான் போறோம். எங்க போறோம்? தபூக் போறோம். முதல் அறிவிப்பு என்ன? பத்ருக்கு போறோம். அப்பதான் என்ன செய்யும் நியூஸ்? பத்ருக்கு போய் மாதிரி சேரும். பத்ருக்கு வந்து பாப்பா அவங்க இவங்க இருப்பாங்க, தபூக்ல இருப்பாங்க. இது நபியவர்கள் யுத்தத்திலே கையாண்ட ஒரு முறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திலே கையாண்ட ஒரு முறை. இப்படி நான் ஒரு சில விஷயங்களை எடுத்து காட்டுறேன், முழுமையாக பேச முடியாது. நபியவர்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது நிறைய முறைகளை எல்லாம் கையாண்டார்கள். தனக்கு கீழ் உள்ள கவர்னர்கள் எப்படி நடக்கிறார்கள்? ஜக்காத்தை கலெக்ட் பண்ண அனுப்புறாரு. அப்ப ஜக்காத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்தவர் இது ஜக்காத் எல்லாம் கொடுத்துட்டு இது எனக்கு கேட்டாரு. அப்படின்னா என்னது? ஜக்காத்து கொடுக்கிற சொல்லிக்காரு, இதை நீங்க வச்சுக்கோங்க. ஜக்காத்தை கொடுத்துட்டாரு, சரியா கொடுத்துட்டு இந்த 10,000 நீங்க வச்சுக்கங்க. அப்புறம் சொல்ற இந்த 10,000 எனக்கு, மத்த எல்லாம் ஜக்காத்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க உங்களோட வீட்டுல இருந்திருந்த இந்த 10,000 கிடைச்சிக்குமா? கிடைச்சிக்காதானே? அதுவும் எங்களுக்கு தாண்டாங்க, அதுவும் எங்களுக்கு தாண்டா. ஏன் நாளைக்கு இவர் ஜக்காத் எடுக்க போகல 80,000 கொடுக்கணும் வைங்களே, ஒரு 60,000 தாரு, மத்த 20,000 அடுத்த மாசம் அடுத்த வருஷம். பிரச்சனை இல்லை. ஏற்கனவே 10,000 கொடுத்தவரே இவர் போன வருஷம் 10,000 தந்தவரா இல்லையா? அப்ப என்ன நடக்கும்? இந்த வருஷம் ஒரு 10,000 குறைச்சினா அடுத்த வருஷம் தாரேன்டா இவர மனசுல என்ன செய்யும்? தந்தவர் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம் என்னது இவர் நினைப்பாரு. மாத்தி ஏமாத்திரல்ல, ஏண்ட புகட்டால ஒரு 10,000 போட்டு என்ன செய்வோம் கொடுப்போம் இவர் நினைப்பாரு. இது மாதிரியான வழுக்கல்கள் வந்துவிடும் என்பதனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜக்காத்து கலெக்ட் பண்றவருக்கு நாங்க தாரோம் ஜக்காத்துல இருந்து விளங்கிட்டானே, நீங்க யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை சட்டங்கள் சொல்லிட்டு போறேன்னு சொன்னால் ஒரு 10-20 சீடிக்கு என்ன செய்யலாம்? எப்படி வந்து இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்தார்கள் என்ன செய்யலாம் நாங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி முறைமைகளில் விஷயங்களை கவனித்தார்கள். ஆனாலும் மீறி அநியாயம் நடக்கின்ற பொழுது எங்களால் செய்ய முடிந்தது என்ன? புரட்சி செய்வதோ அதற்கு எதிராக கிளம்புவதல்ல. இந்த 2 நிபந்தனையும் இருந்தால் கட்டுப்பட்டு நடவுங்கள் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, அடுத்ததாக இஸ்லாமிய ஆட்சி முறை இருக்கிறது, அதை பற்றி தனியாக பேச வேண்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை சொல்லி விடுகிறேன். இஸ்லாமிய ஆட்சி முறை என்றால் ஹிலாஃபத்தா, மன்னராட்சியா, ஜனநாயக ஆட்சியா, இராணுவ ஆட்சியான்ற ஒரு பகுதி இருக்கிறது. இஸ்லாம் ஹிலாபத்தை சொல்லுகிறது என்று நாங்கள் சொல்லுவோம். இஸ்லாம் ஹிலாபத்தை உண்மையில் இஸ்லாம் அரசியல் என்ற சொல்லுக்கு, அரசாங்கம் என்ற சொல்லுக்கு ஹிலாபத் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறது.
அந்த நாட்டுடைய தலைவர் என்ற சொல்லுக்கு ஹலீஃபா என்ற சொல்லைத்தான் இஸ்லாம் பயன்படுத்துகிறது. ஆனால் ஹலீஃபா என்ற சொல்லை இஸ்லாம் வெறுமனே சூரா அமைப்பிலே வந்த ஹலீஃபாவுக்கு மட்டும் பயன்படுத்தவில்லை. இஸ்லாமிய ஆட்சியாளர் என்று எவர்களெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இஸ்லாம் என்ன ஹலீஃபா என்று தான் பயன்படுத்தி இருக்கிறது. நாங்கள் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் பார்க்கிறோம். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யஸாலு ஹாதா தீனு காயிமன் ஹத்தா யம்லிய ஃபீஹி 12 ஹலீஃபா. இந்த மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும் இதிலே 12 ஹலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும். இந்த இஸ்லாத்திலே தொடர்ந்து 12 ஹலீஃபாக்கள் வருகின்ற வரைக்கும் இஸ்லாம் என்ன செய்யும்? ஸ்ட்ராங்காக உறுதியாக இருந்து கொண்டிருக்கும். அப்படின்னு என்ன? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா, யஸீத் என்னது மொத்தம் எத்தனை? 12 போகின்ற வரைக்கும் என்ன செய்யும்? இஸ்லாம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்பதான் உமையா கண்ட ஆட்சி முடியும் வரைக்கும் அர்த்தம். சகோதரர்களே, அப்ப அர்த்தம் என்ன? பின்னால ஹலீஃபாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹலீஃபான்றாங்க. மன்னர்களாக வந்தாங்களே பின்னால முஆவியா ரலியல்லாஹு இருந்து அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஹலீஃபான்ற பெயர் தான் சொல்றாங்க. ஆக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் எப்படியோ வர வேண்டிய ஆட்சி முறை மக்கள் விருப்பத்தோடு ஒரு சூரா அமைப்போடு வர வேண்டும். அது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். ஆனால் ஆட்சியாளராக ஒருவர் வந்துவிட்டால், இஸ்லாமிய ஆட்சியாளராக ஒருவர் இராணுவ முறையிலோ மேலதிகாரம் கொண்டோ அல்லது ஏதோ ஒரு மன்னர் என்ற அடிப்படையில் ஆட்சியாளராக வந்துவிட்டால் அவரை ஆட்சியாளர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய சட்டம். காரணம் என்ன தெரியுமா? இங்க ஒரு ஜனாதிபதி வந்தாலே அல்லது இராணுவ ஆட்சியாளர் வந்தால் அல்லது மன்னர் வந்தால் சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இஸ்லாத்துல யார் வந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் தான் சட்டம். வளைட்டானே, களவெடுத்தா கைதான் வெட்டணும், விபச்சாரம் செஞ்சா கல்லுதான் அடிக்கணும். வளைட்டானே, அதுல மாறாதே. அதனால ஜனாதிபதி என்று வா, மன்னர் என்று வா, அல்லது இராணுவ ஆட்சியாளர் என்று வா, ஹலீஃபான் வா, யார் வந்தாலும் என்ன சட்டம்? அதை வச்சு தான் இஸ்லாமிய ஆட்சியோடைய உண்ட பேரை வச்சல, ஹலீஃபா என்ற பேரை வச்சல இஸ்லாமிய ஆட்சி. எது அங்கே சட்டமாக இருக்கிறது என்பதை வச்சுதான் என்னது இஸ்லாமிய ஆட்சி. இதுதான் சட்டமாண்டா, நீ என்ன பேர்ல என்ன செய் இருந்துட்டு போ, இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் அது இஸ்லாமிய ஆட்சின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாம் விரும்புகின்ற வரவேற்ற முறை என்ன? சூரா அமைப்பிலே மக்கள் அங்கீகாரத்தோடு வருகின்ற முறை, அது தெளிவாக விளங்கப்படுத்தப்பட வேண்டும். கடைசியிலே சகோதரர்களே, ஐந்தாவதாக இஸ்லாமிய ஆட்சியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் பின்னால் வரக்கூடிய ஆட்சி கால பகுதியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது 12 ஹலீஃபாக்களுடைய, அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் இந்த இஸ்லாம் கிளியராக இருக்கும், உறுதியாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் தனது வரவேற்ற ஒரு ஹிலாபத்தை சொல்லுகின்ற பொழுது ஹிலாஃபத்துன் நுபுவா 30 சனா என்றார்கள். நபித்துவத்தின் அடிப்படையிலே ஆட்சி 30 வருடங்கள் இருக்கும். நான் விட்டு செல்கின்ற முறை இருக்கிறது, நபியாக இருந்து விட்டு செல்கின்ற ஒரு முறை, இதே முறையிலான ஆட்சி 30 வருடங்கள் இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு மரணிக்கிறார்கள். ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டு மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே மரணிக்கிறார்கள். அப்படின்னு எத்தனை வருஷம் மங்களம் மிஞ்சிருக்குது? 40ல 10 கழிச்சிங்கன்னா 30 வருஷம். இந்த 30 வருஷத்துல அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இந்த 4 பேரும் ஹலீஃபாவா வராங்க. இதுதான் நபித்துவத்தின் அடிப்படையிலான ஒரு ஹிலாபத்தாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மற்றவர்களையும் ஆட்சியாளர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இதுதான் எனது வழிமுறை அடிப்படையிலே ஒரு ஆட்சியாளராக வருகின்றவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த 4 இருக்குதானே, இந்த 4 பேருடைய ஆட்சி காலங்களும் அவர்கள் உலகத்திற்கு அளித்த வாக்கும் பொதுமக்களோடு நடந்து கொண்ட முறையும் எடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு ஆட்சியாளன் பொதுமக்களோடு எப்படி, இப்ப நான் பொதுமக்கள் ஆட்சியாளரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பகுதி சொன்னேன். ஒரு ஆட்சியாளன் பொதுமக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அந்த வாழ்க்கை, நீ அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார். எனக்கு நீங்கள் பொறுப்பை தந்திருக்கிறீர்கள். அபூபக்கர் சொல்றாங்க, உங்களை விட நான் சிறந்தவர் அல்ல, உங்களை விட நான் சிறந்தவர் அல்ல, நான் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறேன் என்று நீங்கள் நினைக்கும் காலமெல்லாம் எனக்கு கட்டுப்படுங்கள். நான் என்று அல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்கிறேனோ அன்று என்னை நீங்கள் நீக்கிவிடுங்கள். ஒரு ஆட்சியாளர் சொல்லுவாரா? அவர் எடுத்த அந்த ஒப்பந்தம் இன்று உலகளாவிய ரீதியில், முஸ்லிம்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் ஒரு அரசியல் தலைவர் என்ற அடிப்படையில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம். அழகாக பேசினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமைக்கு பேர் போன ஒருவர், கடுமைக்கு பேர் போன ஒருவர். ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி முறையில் நடந்து கொண்ட முறைகள், அவர் உருவாக்கிய சட்டங்கள், அவர் உருவாக்கிய சில ரூல்ஸ்கள், அவர் நடப்பித்த அந்த இஸ்லாமிய ஆட்சி முறை, நீங்க நினைக்க வேணாம் மதீனா மக்கா ஆட்சி முறை என்று, ரோம பாரசீக ஆட்சி முறை, மத்திய கிழக்கு அனைத்தும் கையிலே, அதே போன்று கிழக்காசியாவுடைய மிகப்பெரிய பகுதிகள் கையிலே, அதே போன்று ஆப்பிரிக்காவுடைய வட ஆப்பிரிக்காவுடைய மிகப்பெரிய பகுதிகள், அதே போன்று அதாவது தென் ஐரோப்பாவுடைய மிகப்பெரிய பகுதிகள் எல்லாம்
கையிலே இருக்கின்ற காலப்பகுதி, பெரிய சாம்ராஜ்யத்துடைய தலைவர். அதனால்தான் மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் அவருக்கு 50% இடத்தை கொடுக்கிறார். ஆட்சியாளர்களை 100 பேரில் உமர் 50% இடத்தை பெறுகிறார். காரணம் என்ன? அப்படி ஒரு முறையை என்ன செய்தார்? உலகத்திலே கையாண்டார். அவருக்கு அந்த இடத்தை கொடுத்தார். அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி முறையை செய்ததனால் தான் கொடுத்தார். சகோதரர்களை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு என்று இந்த வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்த அந்த ஆட்சி முறை, மக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், மக்களோடு எப்படி உறவில் இருந்தார்கள் என்பது இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட போகிறார்கள். அவருடைய அந்த வீட்டிலே இருக்கிறார். அங்கே புரட்சியாளர்கள் வீட்டை சூழ்ந்திருக்கிறார்கள் கொல்லுவதற்காக. அவரை ஸ்ட்ரைக் பண்ணி அப்படியே பிடிச்சி கிட்ட கொண்டுட்டாங்க. ஆரம்பத்தில் போகலாம் வரலாம் இருந்துச்சு, புறம் யாரும் போகக்கூடாது இருந்துச்சு, புறவு தண்ணியும் கூட போகக்கூடாது இருந்துச்சு, கொலைக்கு நெருங்கிட்டாங்க. என்ன காரணம்? நீங்க நினைக்கிறீங்க இஸ்லாமிய ஆட்சி பலகீனமா இருந்துச்சு, பலமா இருந்துச்சு. உஸ்மான் ஒரு ஆர்டர் போடுறாரு, இல்ல இவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யுங்க. கலீஃபா அவரு இவங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யுங்கள் ஆர்டர் போட்டிருந்தா புரட்சியாளர் அந்த செகண்ட்ல முடிஞ்சிருக்கு தெரியுமா? அந்த செகண்ட்ல முடிஞ்சிருப்பாங்க. மதீனாவுக்குள்ள ஈஜிப்ட்ல இருந்து வந்து புரட்சி செய்யறாங்கடா. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நாளை மறுமையில் எந்த முஸ்லிமுடைய இரத்தத்தும் காரணமாக நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் கொல்லப்பட்டாலும் இன்னொரு முஸ்லிமை நான் கொண்டேன் என்கின்ற இடத்திற்கு என்ன செய்யக்கூடாது? நான் போகக்கூடாது என்றார். எப்படி ஒரு பேணுதல் ஒரு ஆட்சி தலைவரிடத்தில் இருந்திருக்கணும். அவர் அங்கிருந்து கேட்கிறாரு, இங்கே நபி அவர்களோடு வாழ்ந்தவர்கள் இருக்கிறீர்களா? சத்தமோடு கேட்கிறார். இருக்கிறோம். ஒரு முறை கிணறு இருந்தது. இந்த கிணறை யார் வாங்கி தாராரோ அவருக்கு சொர்க்கம் என்று நபி அவர்கள் சொன்னார்களா இல்லையா? ஆமன்றாங்க. நான் வாங்கி கொடுத்தனா இல்லையான்னு கேட்கிறாரு. ஆமன்றாங்க. என்ன சொல்லுவாரு? நான் நல்லா தானே இருந்தேன். உங்களுக்கு இங்கே ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்தவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஆமன்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஜாகிலியத்திலும் விபச்சாரம் செய்யல, இஸ்லாத்திலும் விபச்சாரம் செய்யல. ஜாகிலியத்திலும் சிலை வணங்கவில்லை, இஸ்லாத்திலும் சிலை வணங்கவில்லை. ஜாகிலியத்திலும் கொலை செய்யவில்லை, இஸ்லாத்திலும் கொலை செய்யவில்லை. அப்ப எப்படி நீங்க அநியாயக்காரன்? இப்படித்தான் கேட்டாரே ஒழிய எதிராக கிளம்பவில்லை. இப்படி எந்த அளவுக்கு கேட்டாங்க தெரியுமா? கடைசியில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹதப் ஒட்டச்சிக்கன் முனாஃபிகீன்களுடைய அந்த அட்வைஸின் காரணமாக போற நல்ல மனிதர் அட்வைஸின் காரணமாக உள்ளுக்கு போறாரு. உள்ளுக்கு பொதுமக்கள் பொதுமக்களுடைய ரத்தத்தை விடுங்க, ஒரு ஆட்சியாளர் எவ்வளவு கவனமாக்கிறார். அதுல தாடியை பிடிக்கிறார் உஸ்மான் அலி வெட்டுறதுக்காக வேண்டி. முனாஃபிகீன்கிட்ட தூண்டுதல். அப்ப கூட உஸ்மான் அலி ஒரு ஆர்டர் போட இருந்தானே இருக்கிறாங்க. ஆர்டர் போட்டா உஸ்மான் சொல்றாங்க, லவ் ரஆ அபூக மகானக மின்னி, நீங்க பீக்கிற இடத்த உங்கள் தந்தை அபூபக்கர் கண்டாரண்டா என்ன சொல்லுவார்? நீங்க பிரிக்கிற நிலை இருக்குதானே, இந்த நிலையை உங்கள் தந்தை அபூபக்கர் கண்டிருந்தால் என்று சொல்றாரு. அந்த இடத்திலேயே திரும்பி போயிட்டாரு முகமது இப்னு அபூபக்கர். கொல்லல அவரை கொல்லல, உடனடியே திரும்பி போயிட்டாரு. ஆனால் முனாஃபிகீன்கள் பாஞ்சி அவரை கொல்றாங்க. அவர் ஓதின முஸ்ஹஃபில் ரத்தம் வடிந்தது, ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனில் ரத்தம் வடிந்தது. அந்த ரத்தம் தோய்ந்த முஸ்ஹஃபை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வைத்திருந்தார்கள். சகோதரர்களே, கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு ஆட்சியாளர் ரத்தம் சிந்தப்படுது பலகீனத்தாலேயோ கையேலாக தன்மையாக இல்ல, நான் ஆர்டர் போட்டால் என்ன நடக்கும்? நிறைய முஸ்லிம்கள் புரட்சி என்ற பெயரில் கொல்லப்படுவார்கள். அதற்கு அவர் விரும்பவில்லை. அவர் மரணிக்கிறார், அவர் ஷஹீதாக கொல்லப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போனாங்க. இதான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். சகோதரர்களே, மக்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள். இந்த நாட்டில் ரத்தம் சிந்தக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். ஆனால் அவருக்கு உரிமை உண்டு அதற்கு எதிராக பேசுவதற்கு, அவருக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு செய்யவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை பேர், உமர் எல்லாம் கொல்லப்பட்டாங்க, உஸ்மான் எல்லாம் கொல்லப்பட்டாங்க, அலி ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க, அபூபக்கர் எல்லாம் மட்டும் தான் கொல்லப்படல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், மக்களோடு அவர் காட்டிய இரக்கம், அன்பு, உறவு இருக்கிறதே உலகத்தை. அதெல்லாம் அந்த ஒரு மைக்கேல் எச் ஹார்ட் என்ற ஒரு மேற்கத்தேய ஒரு இடம் கொடுக்குறான்டா, அவன் எதை போல படிச்சிருப்பான் அதை பத்தி. சகோதரர்களே, அவன் அந்த மக்களோடு காட்டிய இரக்கம், இஸ்லாமிய ஆட்சியாளராக இருந்து கொண்டு அன்பு இருக்கிறதே, உலகத்தில் அப்படி ஒரு ஆட்சி வருமாக இருந்தால் அது அதே போன்று நபியர்களுடைய வழிமுறையில் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் தான் வர முடியும். நபியர்கள் அப்படி ஆட்சிகள் வரும் என்று வலியுறுத்தினார்கள், வரவேற்றார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நல்லவர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. உமையாக்களுடைய ஆட்சியில் பெரும்பகுதி நலவாக இருந்தது. அப்பாசி ஆட்சி காலத்தில் இஸ்லாத்துடைய அனைத்து பிரதேசங்களும் செழித்தோங்கியது. ஆனால் கொள்கையோடும் மக்களுடைய அந்த பணிவோடும் அன்போடும் இரக்கத்தோடும் ஒன்றித்து வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே 4 பேர் தான். சகோதரர்களே, அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இரவு மக்களை அடிக்கடி கவனிப்பாங்க. போய்கொண்டிருக்கிறாங்க, ஒரு வீட்டில் இருந்து அழுக சத்தம் வருது, ஒரு குடிசையிலிருந்து அழுக சத்தம் வருது, புள்ளையோட அழுக சத்தம். உமர்லாம் போறாங்க,
சலாத்தை சொல்லிட்டு சொல்றாங்க, பிள்ளைக்கு சாப்பாடை கொடுங்க, புள்ள சத்தம் போடுது. உமர் ரதியல்லாஹு ராவுல அப்படி தெரிஞ்சா யாருக்கும் தெரியாது, பெரிய சாம்ராஜ்ய தலைவர், சும்மா தெரிவார் மக்கள் எப்படி நடக்கிறாங்கன்னு பார்க்கறது. கொஞ்ச நேரத்தில் பார்க்கணும் மறுபடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. பிள்ளைக்கு சாப்பாடை கொடுங்கன்றாரு. 2-3 தடவை சொல்லியும் கேட்கல. போறாரு கோவத்தோட, ஏன் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்கல்லன்னு. அவருக்கு தெரியாத சொல்றா, சாப்பாடு இருக்குது கொடுத்துடலாம், இந்த புள்ள வந்து என்னது பாலுக்கே பழக்கப்பட்டுட்டு அதுக்கு தான் கத்துது, பாலுக்கே பழக்கப்பட்டு அதுக்கு தான் கத்துது. ஆனா இப்பயே நான் பால் மறக்கடிச்சா தான் எனக்கு பணம் கிடைக்கும், அரசு இதிலிருந்து பணம் கிடைக்கும். ஏன்? பால் மறக்கடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாத்திரம்தான், பால் நிறுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் உமர் என்ன செய்கிறார், ஒரு பணத்தொகை கொடுக்கிறார் குழந்தைகளுக்கு. அதை எடுக்கிறதுக்காக வேண்டிதான் புள்ளே நான் பால் மறக்கடிக்க செஞ்சு கண்டிக்கிறேன்றாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு கண் கலங்குகிறார்கள். லா தாஜலி, அவசரப்பட வேண்டாம் என்றார்கள், அப்படி செய்ய வேண்டாம் என்றார்கள், பாலை மறக்கடிக்க வேண்டாம் என்றார்கள். உடனடியாக போனாங்க. அடுத்த நாள் அவருடைய அந்த அதாவது மஷூரா சபையில் ஓர்டர் போட்டார்கள், இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் பணம் கொடுக்கப்பட வேண்டும், பிறந்த நாளிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். பால் மறக்கடிக்கப்பட்டதோ இல்லையோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உரிய செலவு பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் போட்டார். ஒரு புள்ளையை பார்த்து தான், 50 பேரை பார்க்கல, ஒரு சமூகம் புரட்சி செய்யல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, எப்பீல் பண்ணல, ஒரே ஒரு குழந்தையுடைய அந்த விஷயத்தை கண்டவுடன் இப்படியும் நடக்குதா என் ஆட்சியால என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டளை போட்ட வரலாறை பார்க்கிறோம். சகோதரர்களை, இன்னொரு நாள் இரவு நேரம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு இடத்திலே 3-4 குழந்தைகள் அழுகின்ற சத்தம் ஒரு குடிசையில கேட்கிறது. உமர் எல்லாம் போறாங்க, என்ன குழந்தைகள் அழுதுகின்றிருக்கு, பசியில அழுதுகின்றிருக்குது. இப்ப பானையை வச்சிருக்கிற, அடுப்புல பானையை வச்சு அவர் கடைச்சிருக்கிறார். என்ன பானையில் என்னடு, பானையை காட்டுற கல்லு, 4-5 கல்லை போட்டு இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஈக்கிற மாதிரி காட்டிக்கின்றேன், சாப்பாடு இருப்பது போன்று காட்டிக்கண்டு நான் இருக்கிறேன், இந்த பிள்ளைகள் தூங்க காட்டும் அப்படி என்ன செய்யறேன், ஒரு காட்சிக்காக செய்யறேன், சாப்பாடு இல்லை பசியில் இருக்கிறோம் என்றாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உள்ளம் உருகுகிறது. கனிமத்து சாம்ராஜ்யத்தில் அப்படியெல்லாம் கொட்டி கொண்டிருக்க கூட இப்படியும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூட கவலைப்படுறா. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்றா, அல்லாஹ் தான் எங்களுக்கும் உமருக்கும் இடையில் தீர்ப்பு சொல்ல வேண்டும். உமர் என்று தெரியாது, உமர் ஆட்சியாளர் தானே, உமருக்கும் எங்களுக்கும் இடையில் அல்லாஹ் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று அந்த பொம்பளை சொல்றா. எவ்வளவு ஒரு ஆட்சியாளருக்கு கோபம் வரணும். இப்போ உமர்ல என்ன கேட்கிறாங்க தெரியுமா, வமா யுத்ரி உமர், உமருக்கு உங்களோட நிலைமை எப்படி தெரியும், எப்படி தெரிய வரப்போகுது என்று அவர் பணிஞ்சு மன்னிப்பு கேட்கிற ஓலை கேட்கிறார். அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை தானே, அதனால இப்படி நடந்திருக்கலாமே என்றாங்க. அப்போ அவ கேட்கிறா, அப்படி என்றா எங்கட விஷயங்களை அவர் ஏன் பொறுப்பெடுத்தாரு, இப்படியெல்லாம் தெரியாம அவர் மட்டும் ஆட்சி என்னத்துக்கு பொறுப்பெடுத்தாரு. உமர்லாங்க சரிதான் என்றாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க, சரிதான் என்றாங்க. உடனடியா வேலைக்காரரை கூப்பிட்டு சொல்றாங்க, வாங்க நாங்க போக மாட்டேன், வாங்க நாங்க போக மாட்டு போறாரு. போய் பைத்துல் மால்ல இருந்து எடுக்கிறாரு, மாவை எடுக்கிறாரு, ஈச்சப்பழத்தை எடுக்கிறாரு, இருக்கிற உணவு எல்லாம் எடுக்கிறாரு, எடுத்து முதுகுல ஏத்த சொல்றாரு அந்த சுமைய. அப்போ அந்த வேலைக்கார பொடியும் சொல்றாரு, நான் சுமத்துட்டு வரேன்றார். நாளை மறுமையில் ஏண்ட பாவத்தை நீ சுமப்பியான்னு கேட்கிறாங்க. இல்லையே, என் மேல சுமத்துடு. காணையில மாசம் ஒரு சின்ன பிரதேசம் விட்டா பரவாயில்ல, ஒரு சாம்ராஜ்யம். அப்படியே வாரார் உமர் ரதியல்லாஹு அன்ஹு, வீட்டுக்கு வந்து அந்த சாப்பாடை இறக்குறாரு. அதே பானையில இந்த மாவெல்லாம் போட்டு அவிக்கிறாரு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவருக்கு தெரியாது, சாதாரண ஒரு ஆள் நினைக்கிறா, அவிக்கிறாரு. அதெல்லாம் ஆற போட்டு அந்த சாப்பாட்டு தட்டுல அவைகள்லாம் எடுத்து போடுறாரு. போட்டு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க சொல்றாரு. அந்த நேரத்தில் அந்த அடுப்புல போட்டுட்டீங்களா உமர் எல்லாம் ஊதுறாங்களே, அந்த நெருப்பு பத்தன்னு ஊதுறாங்க. இந்த வேலைக்கார சிறுவன் சொல்றா, பொடி அந்த நபர், உமர் அவருடைய தாடிக்கு மத்தியினால் புகைகள் போவதை நான் கண்டேன், ஊதக்கொல என்னது புகை போறதை நான் கண்டேன். அந்த சாப்பாடெல்லாம் வச்சு அந்த புள்ளைகளுக்கு கொடுக்க கொல அந்த பெண்மணி சொல்றா, உமரை விட ஆட்சிக்கு தகுதி நீங்க தானது, உமரை விட ஆட்சிக்கு தகுதியானவர் நீங்க தான் என்று சொல்றாங்க. உமரெல்லாம் கண் கலங்குறாங்க. அங்க வந்தீங்கன்னா நீங்க என்ன காணுவீங்க. உமரெல்லாம் மறைமுகமா ஒரு வசனம் சொன்னாங்க. அவருடைய ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிட்டு உமர் ரதியல்லாஹு போறாங்க. தூரத்துல போய் அந்த இளைஞரை சொல்றாரு, அப்படி நில்லுங்கன்றாங்க, கொஞ்சம் நில்லுங்கன்னு அந்த குழந்தைகள்லாம் சாப்பிடுது. சாப்பிட்ட பின்னால சந்தோஷமா கொஞ்ச நேரம் அந்த புள்ளைகள் சிரிச்சு விளையாடுறத பார்த்துட்டீங்களா 2 பேரும், அவங்க தெரியாது. அப்புறம் தூங்க போறாங்க. அப்ப அந்த வேலைக்காரரை பார்த்து சொல்றாரு, இந்த புள்ளைகள் அழுத சத்தத்தை கேட்டதை போல சிரிக்கிற சத்தத்தை நான் பார்க்கணும் கேட்கணும்னு நினைச்சேன், அதை பார்த்துட்டு போக பண்றாரு. சகோதரர்களே, இது ஒரு அறிவிப்பாளர் வரிசைகளோடு, சிறந்த அறிவிப்பாளர் வரிசைகளோடு பதியப்பட்ட ஒரு சம்பவம். இப்படி ஒரு ஆட்சியாளர் உலகத்தில் நீங்க காண இயலுமா? இந்த அளவு இரக்கமும் இந்த அளவு அன்பும், தனது நாட்டு மக்களிலே இவ்வளவுக்கு பலகீனங்கள் இருக்கிறான் தேடுகின்ற பண்பும் உள்ள ஒரு ஆட்சியாளரை நாங்கள் காண முடியுமா? அதை நபித்துவத்தின் அடிப்படையிலான அந்த ஹிலாபத்தை தான் உருவாக்கியதே ஒழிய உலகத்தில் வேற எந்த ஆட்சியும் உருவாக்கல. இஸ்லாம்
ஆட்சியாளர்கள் செய்கின்ற அநியாயத்தை பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற அதே நேரம் மக்களோடு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டுகிறது. ஹுர்முசான் பாரசீக யுத்த வீரர் தளபதி கைது செய்யப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகிறார். தலையிலெல்லாம் அவர் எப்படி தளபதியாக இருந்த கிரீடங்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் போடப்பட்டு கொண்டு வரப்படுறாரு. தளபதியாகவே வாராரு. ஹுர்முசான் சொல்றாரு, நான் மதீனாவுக்குள்ள போறேன், பெரிய சாம்ராஜ்யமே இது, ஒன்றும் இல்லை, கோட்டையும் இல்லை, கொத்தளவும் இல்லை, காவலும் இல்லை, ஒன்றும் இல்லை. மதீனாவுக்குள் போகின்ற பொழுது மதீனா அந்த வீதியில வரக்கூடிய யுத்த வீரர்கள் எல்லாம் சின்ன புள்ளலுக்கு சலாம் சொல்லி கேட்டாங்க, உமர் எங்கேண்டு. சின்ன புள்ளலுக்கு சலாம் சொல்லி கேட்கிறாங்க, உமர் எங்கேண்டு. ஆச்சரியப்பட்டேன். ஒரு ஆட்சியாளரை ரோட்ல விளையாடுற புள்ளகிட்ட கேட்கிறா, உமர் எங்கே? பள்ளியில தூங்கிட்டிருக்கிறார். அந்த சின்ன புள்ள என்ன சொல்லுது, பள்ளியில அவரு தூங்கிட்டிருக்கிறார். சாத்தியமா சகோதரர்களே? பள்ளியில தூங்கிட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு, இந்த அளவுக்கா இருக்குதுண்டு. அப்ப அந்த இடத்துக்கு போறாரு. உமர் ரலியல்லாஹு அவங்க எழுப்பி வராங்க. ஹுர்முசான் கொண்டு வரப்பட்டிருக்கிறான் இது செய்தி சொன்ன உமர் சொன்னாங்க, அவரோட உடுப்பெல்லாம் கலட்டுங்க, இந்த உடுப்பை நான் அவரை பார்க்க விருப்பம் இல்லை, சர்வசாதாரணமான ஆடையோட அவரை கூப்பிடுங்க என்றான். சர்வசாதாரணமான ஆடையோட வாராரு. அப்போ உமர் சில கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க. கேட்ட பின்னால அவர் தண்ணி கொஞ்சம் கேட்குறாரு. இதுவும் ஒரு சரியான வரிசையோடு பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். தண்ணி கொஞ்சம் கேட்குறாரு. அப்போ தண்ணி எடுத்து குடிக்கக்குள்ள கை நடுங்குது. அவருடைய ஹுர்முசான் பெரிய பட தளபதி, கை நடுங்குது. அப்போ உமர் ஏன் நடுங்குற? ஹப்பின் அலைக், சாஃப்டா இருங்க, கொல்ல மாட்டோன்ற, நீங்க இதை குடிக்கும் வரைக்கும் கொல்ல மாட்டேன்றாங்க. அவர் அப்படி தண்ணி கோப்பையை கீழே போட்டார். தண்ணி கோப்பையை கீழே போட்டாரு. அப்ப இன்னொரு கோப்பை தண்ணி கொடுங்கன்றாரு. உமர்லாம் ஒன்று வானான்றார். அவர் ஏன்றாரு? குடிக்கும் வரைக்கும் நீங்க கொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க தானே, இந்த கோப்பை தண்ணியை குடிக்கும் வரைக்கும் நீங்க கொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, நான் இது எனக்கு தண்ணி வானாண்டாரு, நான் எனக்கு குடிக்க மாட்டேன். நாங்க என்ன சொல்லுவோம், என்ன விளாடுறீங்களா, இஸ்லாமிய ஆட்சியில் வந்தா வெட்டி விட்டுருமா இல்லையா? ஆனால் அந்த மாதிரி எல்லாம் எண்ணக்கூடிய நிலை அவருக்கு இருக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு முஸ்லிமிடத்தில் தவிர நான் ஏமாறுவதை விரும்பவில்லை என்று சொல்லிட்டு அவரை விட்டான். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார். யாரு? ஹுர்முசான். ஆனா அவர் முனாஃபிக். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு பின்னணி காரணமாக இருந்தா வந்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு பின்னணி காரணமாக இருந்த இஸ்லாமிய ஆட்சியை பற்றி குறை சொல்லுகின்றவர்களுக்கு நாங்கள் சொல்லணும், இஸ்லாம் சில தளபதிகளை விடுதலை செய்தது எந்த அளவுக்கு, அந்த ஆட்சியாளர்களுடைய கொலைக்கே அவர்கள் காரணமாகின்ற அளவுக்கு என்ன செஞ்சிச்சு, இஸ்லாம் நிறைய பேரை விடுதலை செய்தது. அந்த அளவுக்கு ஆட்சியில் ஒரு சொஃப்ட்னஸ் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது கத்தியால் குத்தப்படுகிறார்கள். ஒரு சிறுவன் மூலம் குத்தப்பட்டு 13-14 இடங்கள்ல குத்து விழுவுது. இப்போ உமர்லாம் முதலா என்ன கேட்டாங்க தெரியுமா? படுக்கையில் இருக்கிறாங்க, என்ன கேட்டாங்க தெரியுமா? யார் குத்தினு பார்த்துட்டு வாங்கன்றாங்க. இன்னால் தான் குத்தின ஒரு காஃபிர் சிறுவன் அப்படின்னு சொல்லி. இப்போ உமர்லாம் சொன்னாங்க, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், இந்த சமூகத்திலே என் மீது அதிருப்தி கொண்டு எந்த முஸ்லிமும் என்னை கொல்லவில்லையே என்று நான் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றார். அதாவது திருப்தியோட நான் மௌத்தாகிறேன், என்னை மக்கள் யாரும் குறை சொல்லல, மக்களுக்கு நானே யாரும் குறை வைக்கல, அதனால நான் கொலை செய்யப்படல. ஏதோ ஒரு காவிர் அந்நியன் என்ன செஞ்சிட்டான், என்னைய கொலை செஞ்சிட்டான், அதனால் ஒரு முஸ்லிமின் கரத்தின் மூலம் எனக்கு கொலையை வைக்காத அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றாங்க. எந்த ஆட்சியாளர் மௌத்து நேரம் அந்த கற்பனை இருக்கும், அந்த சிந்தனை இருக்கும். சகோதரர்களே, இது இஸ்லாம் சொல்லி ஆட்சி முறை, இஸ்லாம் வரவேற்ற ஆட்சி முறை. இஸ்லாமிய ஆட்சியில் நடந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் என்று சொன்னால் பல நேரங்கள் பேசிக்கொண்டே போகலாம். ஆக சகோதரர்களே, இஸ்லாம் ஆட்சியாளருக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான், ஒருவர் சமூகத்திலே ஒரு பொறுப்பை எடுத்து அவைகளுக்கு மோசடி செய்து விட்டு மரணித்தால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான் சொன்னாங்க. அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை மனதில் கொண்டுதான் அந்த நபித்தோழர்களும் வாழ்ந்து விட்டு போனார்கள். அதே போன்றுதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வாழ்ந்து விட்டு போனார்கள். ஏனென்றால் 4 கலீஃபாக்களை அடிக்கடி பேசுவோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் நிறைய பேருக்கு தெரியாது. எந்த வகையிலும் இவர்களுக்கு அவர் குறையாக இருக்கவில்லை. மிகச்சிறந்த ஆட்சியாளராகவும் நல்ல மனிதராகவும் யசீதை முன்னிறுத்த வேண்டும் என்ற ஆசை இல்லாதவராகவும் என்ன செய்தார், வாழ்ந்துவிட்டு மரணித்தவர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். எனவே சகோதரர்களே, இஸ்லாம் கூறும் இந்த ஆட்சியில் நிம்மதி இருக்கும், அழகு இருக்கும், அமைதி இருக்கும். அதே நேரத்தில் ஆட்சியாளரும் பொதுமக்களும் இஸ்லாம் சொல்லுகின்ற உபதேசங்களை ஒரே அமைப்பில் கேட்டால் இன்னும் நிம்மதி இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் தடம் பெறலுமானால் அந்த இடத்துல என்ன செய்யும், ஆட்சியுடைய முறைமை கவிழ்ந்துவிடும், மாறிவிடும். ஆக சகோதரர்களே, இஸ்லாம் கூறுகின்ற இந்த ஆட்சியை நாங்கள் ஆசை வைக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். அதற்காக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்லதொரு ஆட்சி முறை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா
وأستغفر الله لي ولكم. يا زهور الروض ميدي أسمعي ليلي نشيدي واملئي قلبي سرورا وله اللحن أعيدي يا زهور الروض ميدي أسمعي ليلي نشيدي واملئي قلبي سرورا وله اللحن أعيدي يا زهور الروض ميدي أسمعي ليلي نشيدي واملئي قلبي سرورا وله اللحن أعيدي ها هنا الحب تبدى وابتدى أنس الوجود ها هنا قلب بقلب منتش نشوى الورود ها هنا الحب تبدى وابتدى أنس الوجود ها هنا قلب بقلب منتش نشوى الورود خافقا بالحب نبضا وبإحساس فريد يا زهور الروض ميدي أسمعي ليلي نشيدي واملئي قلبي سرورا وله اللحن أعيدي يا زهور الروض ميدي أسمعي ليلي نشيدي واملئي قلبي سرورا وله اللحن أعيدي فبه الروح ستحيا والسنا يعلو المحيا فبه الروح ستحيا والسنا يعلو المحيا وبها العيش سيحلو والمنى تزهو بدنيا يا زهور الروض ميدي أسمعي ليلي نشيدي واملئي قلبي سرورا وله اللحن أعيدي يا زهور الروض ميدي أسمعي ليلي نشيدي واملئي قلبي سرورا وله اللحن أعيدي ربي فاجمعهم بود بارك اللهم سعيا أيها الليل فأزهر وابتسم فالحب أحيا ربي فاجمعهم بود بارك اللهم سعيا أيها الليل فأزهر وابتسم فالحب أحيا ربي فاجمعهم بود بارك اللهم سعيا أيها الليل فأزهر وابتسم فالحب أحيا بعد أن كان فرادا هو السعد بلقيا يا زهور الروض ميدي أسمعي ليلي نشيدي واملئي قلبي سرورا وله اللحن أعيدي يا زهور الروض ميدي أسمعي ليلي نشيدي واملئي قلبي سرورا وله اللحن أعيدي